இன்றைய சாய் விசித்ரா சோஷியல் டாக் நிகழ்ச்சியில் இடம்பெறுகின்ற விருந்தினர் பிரபல ஜோதிடரான ஏவிஆர் சதீஷ்குமார். ஜோதிடத்துறையிலே 28 ஆண்டுகளாக ஈடுபட்டிருக்கின்ற ஏவிஆர் சதீஷ்குமார் பிரபல ஜோதிடரான நெல்லை வசந்தரிடம் 10 ஆண்டுகள் சிஷ்யனாக இருந்தவர். எந்தெந்த ராசிக்காரர்கள் எந்தெந்த கோயிலுக்கு போக வேண்டும் என்பதை பற்றி தான் இந்த துறையிலே பெற்ற பல அனுபவங்களையும் இந்த நேர்காணலிலே பகிர்ந்து கொண்டிருக்கிறார் சதீஷ்குமார். வணக்கம். வணக்கம் சார். உங்களை பார்த்தா ஒரு ஐடி ஆஃபீஸர் மாதிரி இருக்கீங்க. எப்படி இந்த ஜோசிய துறையில் உங்களுக்கு நாட்டம் ஏற்பட்டது? முதல்ல அஸ்ட்ராலஜி அப்படின்னா அஸ்ட்ராலஜர் இப்படி தான் இருக்கணுன்ற ஒரு பிம்பமே நம்ம பார்த்து உருவாக்குனது தான். அது நெத்தியில் ஒரு பட்டை போடுறது, கழுத்தில் கொட்டை போடுறது, இதெல்லாம் வந்து நம்ம பார்த்து உருவாக்குனது தான். உடைன்றது அவங்கவுங்க சௌகரியம் தானே தவிர மற்றபடி இதில் யார் எது வேணால் செய்யலாம். அதுபோல் ஜோதிடம் அப்படின்றது நம்ம ஒரு மனிதனோட வாழ்க்கையில் எப்போ வேணால் குறுக்க வரும். இள வயதாக இருக்கும்போது ஒரு 22-23 வயதில் என்னுடைய நண்பரோட அவர் ஜாதகம் பார்க்க போனார், நான் கூட போனேன். அப்போ அவர் சுவடி ஜோதிடம், நாடி ஜோதிடம் அது பார்க்கும் பொழுது என்ன ஆச்சு அப்படின்னா, அவருக்கு படிக்கும் பொழுது அதில் அவருக்கு வருது, உன்னோட வந்திருக்கிற ஆளுக்கு நீ ஜோதிடம் சொல்லி கொடுன்னு அவருக்கு உத்தரவு வருது. ஜோதிடம் சொல்லி கொடு, பிற்காலத்தில் கிரகங்கள் இறங்கி வந்து அவருக்கு துணை நிற்கும்னு அவர் வருது. அப்போ எனக்கு ஜோதிடம்னா என்னன்னு தெரியாது, நான் சும்மா துணைக்கு போனவன். அப்போ அவர் பார்த்துட்டு நீங்கள் ஜோதிடம் படிக்கிறீங்களா, உங்களுக்கு சொல்லித்தர சொல்லி இதில் வருதுன்னாரு. இல்லை சார் எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை சார்னு சொல்லிட்டேன் அவன்கிட்ட. சொல்லிவிட்டு நான் கிளம்பி போயிட்டேன். போன பிறகு ஒரு 1 வருஷம் 2 வருஷம் என்னோடய பிரதரோட ஜாதகம் பார்க்க போகும்பொழுது அந்த ஜோதிடர் என்ன பண்ணாருன்னா கையை வச்சு சொன்னார், புதன் இங்கே பார்க்குது, குரு இங்கே பார்க்குது. புதன் என்ன, புதனை மட்டும் ஒரு வீடை காட்டுறாரு, குருக்கு மட்டும் 2-3 வீடை காட்டுறாரு. அப்போ எது இப்படி பார்க்குமா அப்படின்னு நானாக ஒரு உந்துதலில் ஜோதிட புத்தகங்கள் வாங்கி படிக்க ஆரம்பித்தேன். ஆர்வம் வர ஆரம்பித்தது லேசாக. சரி நமக்கு சொல்லித்தரேன்னு சொன்னாரே அப்படின்னு சொல்லி திருச்சி சமயபுரம் மாகாளிக்குடியில் தாமோதரன் ஐயான்னு ஒருத்தர், அவர் தான் இது படித்தது. அவர்கிட்ட நான் திரும்ப போய் கேட்குறேன், ஐயா ஜோதிடம் சொல்லி கொடுங்கன்னா, நான் யாருக்கும் சொல்லித்தரது இல்லையே அப்படிங்கிறாரு. இல்லை நீங்கள் எனக்கு சொன்னீங்க, இதை பாருங்கள் அப்படின்னு சொல்லி என்னுடைய நண்பருடைய நோட்டை எடுத்துகிட்டு போயிருந்தேன். அந்த நோட்டை வாங்கி படித்து பார்த்துட்டு, சரி நீங்கள் வாங்க, வாரம் வந்துடுங்க, ஞாயிற்றுக்கிழமை வந்துடுங்க அப்படின்னாரு. ஞாயிற்றுக்கிழமை 2 பஸ்ஸு மாதிரி போகணும். அங்கே போய் ஞாயிற்றுக்கிழமை மதியம் போய் அவர்கிட்ட ஒவ்வொரு வாரம் படிச்சுட்டு இருந்தேன். அதுதான் துவக்கம் எனக்கு ஜோதிடம். அந்த ஜோதிடத்தை அதோடைய பயணமாக பார்த்திங்கன்னா அது எனக்கு போதலை. அது வழக்கமான முறையாக இருந்தால் கூட இது போதலை. இன்னும் இதில் ஏதாவது புதுசாக யாராவது சொல்லித்தராங்களா அப்படின்னு தேடல. என்னுடைய குருநாதர் மதுரையில் ஒருத்தர் இருக்கிறாரு, திரு பொன்னையான்னு ஒருத்தர், கிருஷ்ணமூர்த்தி பத்ததி முறை ஜோதிடர். அவர்கிட்ட போய் தொடர்ச்சியாக ஒரு 6 மாதம் அவருடைய அலுவலகத்திலே தங்கியிருந்து படித்தேன். இதுவும் நடந்தது 98 அந்த வருடங்களில். இது முடிச்சுட்டு அதன் பிறகு என்னுடைய பயணம் ஜோதிடம் வந்து நம்ம பழக்கத்திலேயே இருந்தால் கூட, நம்ம அன்றாடம் அதை ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருந்தால் கூட, மற்ற வியாபாரமெல்லாம் செய்துட்டு வரும்பொழுது தான் அப்புறம் என்னுடைய குருநாதர் நெல்லை வசந்தன் ஐயாவை சந்தித்து அவருடைய ஜோதிட முறையை எனக்கு புதுசாக பட்டதுனால அவர் என்னை கூடையே வச்சுக்கவும் பிரியப்பட்டார். நீங்கள் எப்போனாலும் வாங்க அப்படின்னார். அதனால் ஒரு 8 வருடம் அவரோட தொடர்ந்து பயணித்தேன். அவருடைய கடைசி காலம் வரைக்கும் நான் கூடயே இருந்து பயணித்தேன். ஜோதிடம்ன்றது நம்ம இது துறைக்குள்ளே வர்றதில்லை, அது நம்ம சுவாசம் மாதிரி நம்மளோடய அது ட்ராவல் பண்ணும். நம்ம இது வரும், நம்ம அது ஒரு வேலையாக பார்த்தா தான் அது ஒரு வேலை. அதை நம்ம பழக்கமாக செஞ்சோம்னா அது தன்னால் கூட வரும். அதனால் ஜோதிடம் வந்து அப்படியே வந்துடுச்சு, அவ்வளோதான். நெல்லை வசந்தனுடைய அணுகுமுறை புதுசாக இருந்ததா சொன்னீங்க, என்ன புதுசாக இருந்ததா? இப்போ ஜோதிடம் வந்து நிறைய வகையில் பார்ப்பாங்க எல்லாரும். ஜோதிடத்தில் வந்து 7.5 சனி அப்படின்னு சொல்லி பயமுறுத்துறது. அடுத்து உங்களுக்கு நாகதோஷம் இருக்குது, ராகு எது தோஷம் இருக்குதுன்னு சொல்லுவாங்க. இன்னும் செவ்வாய் தோஷம் இருக்குது அப்படின்னு சொல்லி பயமுறுத்துவாங்க. இப்போ இந்த சேலம் மாவட்டம் பக்கம்லாம் போனீங்கன்னா இந்த நாகதோஷம் வந்து நிறைய பேருக்கு இன்னும் கல்யாணம் பண்ணாமே வச்சுருக்கு.
என்னன்னா இவங்களுக்கு நாகதோஷம் இருக்குது, நாகதோஷம் உள்ள பொண்ணு தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஓ 45 வயசு வரைக்கும்லாம் சும்மா இருக்கவங்கலாம் இருக்காங்க. ஓ செவ்வாய் தோஷம் மாதிரி. செவ்வாய் தோஷம் மாதிரி நாகதோஷம் இருக்குது அப்படின்னு. நாகதோஷம் இல்லைன்னா பரவாயில்லையா, நீ கல்யாணம் பண்ணு நம்ம சொன்னாலும் ம் உயிர் போயிடும்ன்றாங்க, ஓ இறந்து போயிடுவாங்க. இப்படி தான் அன்னார் செத்து போனான், முனுசாமி செத்து போனான், காத்தம்மா செத்து போனான்னு சொல்லி அது ஒரு 4 கதை வச்சுருக்கான். ம் இப்போ ஜோதிடம்ன்றதே மூட நம்பிக்கை நிறையா பேர் சொல்கிறான். ம் ஜோதிடத்துக்குள்ள ஒரு மூட நம்பிக்கை உண்டு, அது நம்ம ஆளுங்க எப்போவுமே அதை கடைப்பிடிச்சிட்டு வருவாங்க. ம் இந்த மாதிரியான எந்த ட்ரெடிஷ்னலாக இப்படி கதை விட்ற விஷயங்கள் எதுவுமே இந்த நெல்லை வசந்தன் முறையில் இல்லை. ம் இவருடைய முறையில் எல்லாமே புதிய பார்வை தான். அப்படியா? 7.5 சனின்னு அவர் சொல்ல மாட்டார் யாருக்கும். ம் 99% சொல்ல மாட்டார், அவங்களே அந்த பேச்சை ஆரம்பிக்காத வரைக்கும். ம் அதன் பிறகு இந்த நாகதோஷம்னு ஒரே ஒருத்தர் கூட அவர் சொல்லி நாங்கள் பார்த்ததில்ல. ம் செவ்வாய் தோஷமும் சொன்னதில்லை. ஓ இதுவே ஒரு பெரிய ஒரு புரட்சி இல்லையா? ஆமாம். இவர் என்ன வித்தியாசமாக சொல்கிறார் அப்படின்னு என்னுடைய ஜாதகத்திலே எனக்கு ஒரு நீண்ட காலமாக ஒரு குழப்பம் இருந்தது. சுக்கிரன் 1வது டிகிரிலையா இல்லை கடகத்தில் 30வது டிகிரிலையா, இது ரொம்ப காலமாக மாற்றம் இருந்தது. அப்போ இவர்கிட்ட வரும்பொழுது இவர்கிட்ட சொல்கிறேன், ஐயா திருக்கணித பிரகாரம் போட்டு பார்த்தோம்னா சுக்கிரன் வந்து எனக்கு கடகத்தில் வரும், வாக்கிய முறையில் போட்டு பார்த்தா 1வது டிகிரி சிம்மத்தில் வரும் அப்படின்னு சொல்லிட்டேன். அப்படியா, உங்கள் வீட்டில் யாராவது விஜயான்னு இருக்காங்களான்னு கேட்டார். எங்கள் அம்மா பேர் விஜயலட்சுமி. ஆ எங்கள் அம்மா பேர் விஜயலட்சுமியான்னு. ஆ அப்போ தாய் ஸ்தானம் எதுன்னு என் வாயிலே கேட்டார். ஆ 4ஆம் வீடுன்னு. இப்போ 4ல் தானே சுக்கிரன், சிம்மத்தில் தானே சுக்கிரன், 3ல் சுக்கிரங்கிறீங்க அப்படின்னாரு. ஆ இதோட நமக்கு என்ன புதுசாக ஒரு ஒரு ஈர்க்கிறதுக்கு என்ன வேணும் நமக்கு? அருமை. ஆ ஏன்னா ஒரே செகண்ட் நான் காலகாலமாக அதை தூக்கி சுமந்துக்கிட்டு இருக்கேன் 2 ஜாதகத்தை. ம் திருக்கணிதம் ஒரு பக்கம், வாக்கியம் ஒரு பக்கம். ஆனால் அவர் ஒரே வார்த்தையில் விஜயான்னு யார் இருக்காங்களான்னு கேட்டார். எங்கள் அம்மா பேர் என்னன்னா 4ல் தான் உனக்கு சுக்கிரன் அப்படின்னா. ம் எனக்கு ரொம்ப வித்தியாசமாக இருந்தது. ஆனால் அதே சமயம் ஒரு சந்தேகம் வந்தது. ம் இது இந்த எச்சினி தெய்வம்னு சொல்கிறாங்க. எச்சினி தெய்வம்னா என்னன்னா, ஏதோ ஒரு தேவதை மாதிரி ஒரு தேவதையை வசியம் பண்ணி காதில் உட்கார வச்சுப்பாங்களாம். நிறைய குடுகுடுப்பக்காரன் அது பண்ணுவாங்களாம். ம் அப்போ என்ன ஆகும்னா, இப்போ வராரு இவர் 4 இட்லி சாப்பிட்டாரு ஆனந்த பவன் ஹோட்டலில். இவ்வளோ செலவு பண்ணது போக 10 ரூபா டிப்ஸ் கொடுத்தாரு, மீதியை பாக்கெட்டில் போட்டிருக்கிறாரு. அவர் பாக்கெட்டில் இப்போ 290 இருக்குன்னு சொல்லுமா. ஓ கரெக்டாக சொல்லுமா. கேள்விப்பட்டது தான். ஆ அப்படி எல்லாம் வந்து நிறைய பேர் அப்படி சொல்கிறோம். எச்சினி தெய்வம்னு. இந்த எச்சினி தெய்வத்தை இவர் எதுவும் வச்சுருப்பாரோ அப்படின்னு எனக்கு ஒரு சின்ன டவுட்டு. ஏன்னா அம்மா பேரை சொல்லிட்டாரு. இன்னொரு சம்பவம் ஒன்று சொன்னார், அதுதான் ரொம்ப பெரிய விசேஷம். உங்களை ஏமாத்தினவன் சங்கரா அப்படின்னு கேட்டார். ஆ அந்த நேரத்தில் அந்த பேரால் நான் பாதிக்கப்பட்டிருந்தேன். இது என்ன இது எச்சனியாக இருக்கும்னு ஒரு சின்ன டவுட். ஏன்னா ஒரு மனிதனோட பேர் எப்படி சொல்ல முடியும்? அவ்வளோ அக்யூரசி. பேர் எப்படி சொல்ல முடியும்? இப்போ வந்து இவர் ஏதோ ஒரு பண்ணுறாரு, இவர் சம்திங் ராங் அப்படின்ட்டு அவர் கொஞ்சம் கூர்ந்து கவனிக்க ஆரம்பித்தேன். அவர் என்ன சொன்னார், நீங்கள் எப்பெல்லாம் நேரம் கிடைக்குதோ நீங்கள் ஆஃபீஸ் பக்கம் வாங்க. ஏன்னா நான் ஏற்கனவே ஜோதிடம் தெரிஞ்சவேன்றதுனால என் மேலே ஒரு பிரியமாகிடுச்சு அவருக்கு. நீங்கள் வாங்க அப்படின்னாரு. நான் தொடர்ச்சியாக போக ஆரம்பித்தேன். இது என்ன விஷயம், உண்மையிலேயே இது வந்து எச்சினி தெய்வமா இல்லை வேறு ஏதாவது ஒரு விஷயமா அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிற க்யூரியாசிட்டி. அப்போது அவர்கிட்ட போய் உட்காரும் பொழுது ஒரு 10 நாள் 20 நாள்லாம் நமக்கே 1-2 மெதுவாக சொல்லித்தர ஆரம்பிச்சிட்டார். அவர் சொல்லி தருவார், அவரு வேலையை பார்த்துட்ருப்பார், நான் பக்கத்தில் உட்காந்துருப்பேன். 1-2 கிரகங்கள் காம்பினேஷன் சொல்லி என்கிட்டயே சொல்லுவார். அப்போ என்கிட்ட கேட்பார், இந்த சுப்பிரமணியன்னா என்னென்ன கிரகங்க அப்படின்னுவார். செவ்வாய் சனின்னு அந்த ஜாதகத்தை கட்டுவார், இந்த பாருங்கள் சேர்ந்துருக்கு. அப்போது அந்த கிரகம் சேர்ந்துருக்கும் போது அந்த பேர் சொல்கிறதுக்கு நமக்கு வந்துடும். இது கொஞ்சம் கொஞ்சமாக இதில் கிரகங்களை கொண்டு தான் எல்லா விஷயமும் இருக்கே தவிர இதில் எங்கே மாயம் மந்திரம் எதுவுமே கிடையாது அப்படின்றத தீர்மானம் பண்ணிட்டோம். இது ஒன்று போகிறோம். ஏன்னா அந்த மற்ற ஜோதிட முறைகளை படித்த எனக்கு இந்த ஜோதிட முறை புதுசாக இருந்தது, ரொம்ப வித்தியாசமாக இருந்ததுன்றதுனால இதை என்னை உள்ள வேகமாக இழுத்துட்டு போயிடுச்சு இந்த முறை. இந்த ஜோசியத்தில் ஒருத்தருடைய பெயர் என்ன அப்படின்னு கூட சொல்ல முடியுமா? பெயர் என்னன்றதுக்கு ஒரு சில பாவங்கள் உண்டு. இப்போது லக்ன பாவம் 5ஆம் பாவம் 9ஆம் பாவம்ன்ற மாதிரி இந்த பாவங்களை கொண்டு பேர் வந்து தீர்மானம் பண்ணும். இப்போ எப்படின்னா நம்மளுடைய பையனுக்கு நம்ம பேர் வைக்கிறோம் அப்படின்னு நம்ம நினச்சிட்ருக்கோம். ஆனால் என்னுடைய பையனுக்கு நான் பேர் வச்சேன்றது ரொம்ப நாளாக அது இருமாப்பு நம்ம எல்லாருக்கும் அப்படி தான் உண்டு. சிலர் இன்னும் ஊர்லேருந்து வரவங்கலாம் சொல்லுவாங்க, எங்கள் இந்த பேர் அவங்க பையனுக்கு அப்படின்னு கேட்டால், இல்லைங்க அது எங்கள் குலதெய்வம் பேருங்க, அதை அங்கே வழியாக வச்சுட்டு வருவாங்க அப்படிம்பாங்க. ஆனால் அது கூட ஜாதகத்தில் கிரகங்கள் சொல்லி தான் அந்த பேரை வைக்க வச்சுருக்கு.
ஓ. இப்போ என் பையனுடைய ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் ம். எந்த வருடம் பிறந்தான்னா 2010 பிறந்தான். ம். அவனுக்கு ஒரு கிரகம் வலுவாக இருக்குது. ம். அந்த கிரகம் அவனுக்கு பேர் கொடுத்துருக்கு. ஓ. சரிங்களா? இதே கிரகம் நான் பிறந்த வருடங்களில் பல வருடம் முன்னாடி ம். என் ஜாதகத்தில் இருக்குது என்னுடைய பையன் பேருன்ற முறையில். ஆ. உன் பையனுடைய பேர் இதுன்றது அது கிரகங்களாக இருக்குது. இந்த உங்க ஜாதகத்தை பார்த்தா உங்க பையன் பேர் சொல்லிடலாம். சொல்லிடலாம். ஆனால் அப்போ கேட்டிருந்தா எனக்கு சொல்ல தெரியாது அது. ஆனால் இந்த சவுண்டில் வரும் உன் பையன் பேருன்ற இருக்குது என் ஜாதகத்தில். ஆ. என்னுடைய மனைவி ஜாதகம், என்னுடைய ஜாதகத்துக்கு 6 வருடம் கழித்து பிறந்தவங்க, அவங்க ஜாதகத்தில் எங்கள் பிள்ளைங்க பேர் இருக்குது. ம். அந்த சவுண்ட் இந்த சவுண்டில் தான் உன் பிள்ளை பேர் வரும்ன்ட்டு. ம். அதே கிரகங்கள் வலுவுள்ள டைமில் என் பையன் பிறந்தான். ம். அந்த வலுவான நேரத்தில் அவன் பிறந்ததுனாலேயே நாங்கள் அந்த பேர் வச்சுருக்கோம். ம். ஆனால் இது இப்படி ஒரு ஜோதிட முறை இருக்குன்னுலாம் எங்களுக்கு தெரியாது. நேச்சுரலாகவே அந்த லா வந்து அப்படி தான் வைக்குது. இந்த ஜோதிடம்ன்றது கிரகங்கள் மட்டும் கிடையாது சார். எல்லாமே எனர்ஜி பேஸ்டு தான். எல்லாத்துக்கும் ஒரு ஆற்றல் உண்டு. மனிதனுக்கும் ஒரு ஆற்றல் உண்டு. ஒரு ஜடப்பொருளுக்கு கூட ஒரு ஆற்றல் உண்டு. அந்த ஆற்றலில் தான் அது இயங்குது. அப்போது இந்த ஆற்றல் எந்த கிரகங்களால் உருவாக்கியிருக்கு, எந்த கிரகங்கள் உருவாக்கி இந்த ஆற்றலை இவருக்கு கொடுத்துருக்கு. இப்போது அட் ப்ரெசண்ட் கோச்சாரம்னு சொல்கிறோம் இல்லையா, கிரகங்கள் சுழண்டுட்டு இருக்கு இல்லையா, இதனால இவருடைய எந்த ஆற்றல் பாதிக்கப்பட்டிருக்கு. ம். இப்போ உதாரணத்துக்கு இப்போ சூரியனுடைய ஆற்றல் உங்களுக்கு பாதிக்கப்பட்டிருந்தா அவங்களுக்கு வந்து இந்த நேரத்தில் முதுகு வலி வரும், அல்லது முட்டி வலி வரும், அல்லது பல்லில் பிரச்சனை வரும், தலைவலி வரும், கண்கள் பாதிக்கும். அப்போது நேச்சுரலாக அந்த ஆற்றல் குறையும் போது தான் அந்த பாதிப்பு வரும். ம். இப்போ அந்த ஆற்றலில் சீர் செய்கிறோம் இல்லையா, சீர் செஞ்சோம்னா இந்த இந்த வலிகள் குறையும். அந்த ஆற்றலை எப்படி சீர் செய்கிறது அப்படின்னா, நேச்சுரலாகவே இங்கே ஒரு பொருள் ஒரு ஆற்றலால் இயங்கிட்டு இருக்குன்னா அதே ஆற்றல் கோவில்கள்லையும் உண்டு, ம். இறைவனாகவும் உண்டு. மனிதனுடைய பேர் உருவாக்குறது இந்த கிரகங்கள்னு சொன்னேன் இல்லையா, இறைவனுக்கு உருவாக்குறது அதே கிரகங்கள் தான். அப்போது இந்த ஆற்றல் இந்த சாமி கிட்ட இருக்குன்றது எப்படி எடுத்துக்கிறது, அதோடைய பேரை கொண்டு தான், அதோடைய சத்தத்தை கொண்டு தான். ம். இப்போ முருகன் கோவில் அப்படின்னு நம்ம பொதுவாக சொல்கிறோம் இல்லையா, முருகன் வந்து பல வகையில் இருக்கார். சுப்பிரமணியர் இருக்கார், கந்தன் இருக்கார், கடம்பன் இருக்கார், கதிர்வேலன் இருக்கார், ராஜ அலங்கார முருகன் இருக்கார், இன்னும் ஆண்டி இருக்கார், இன்னும் எவ்வளவோ இருக்கிறார், வேலாயுதம் இருக்கிறாரு, குழந்தை வேலப்பர்னு இருக்கிறாரு. ஆனால் இது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு கிரகம், நிஜமா. வெவ்வேறு கிரகம். ஓ. அப்போது எந்த ஆற்றல் குறைஞ்சிருக்குன்னு தெரிஞ்சு அந்த கோவிலுக்கு போகணும். ஒரே முருகராக நம்ம எல்லாம் பார்க்குறோம். ம். அது ஏன் பேர் வேறுபட்டது, இந்த முருகர் இந்த ஆற்றலுடன் இயங்குகிறார் அப்படின்றத நமக்கு தெரியப்படுத்துறதுக்கு தான். அப்போது இவர் இதனால் சஃபர் ஆகிறார் அப்படின்னா சரியாக அந்த கோவிலுக்கு தான் போகணும். ம். முருகன் கோயிலுக்கு நம்ம ஜோதிடம் பார்க்கும் பொழுதே நிறைய பேருக்கு சொல்லுவோம், நீங்கள் வந்து சுப்பிரமணியர் கோயில் போங்க. சரிங்க, முருகன் கோயில் தானே அப்படிம்பாங்க. முருகன் கோயில் இல்லைங்க, சுப்பிரமணியர் கோயில் போங்கன்னு. இப்போ ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு வித்தியாசம் இருக்குது. இந்த ஆற்றல்கள் தான் இதுக்கெல்லாம் அடிப்படை. இப்போ திருச்செந்தூர் நிறைய பேர் சொல்கிறாங்க, திருச்செந்தூர் போனீங்கன்னா பிரச்சனைகள்லாம் தீரும். அப்படி திருச்செந்தூருக்கு என்ன சிறப்பு இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? திருச்செந்தூர் நீங்கள் எல்லாரும் பார்க்குறது முருகனை பார்க்குறோம், மற்ற விஷயங்கள் பார்க்குறோம். நாங்கள் என்னவா பார்க்குறோம்னா அந்த ஸ்தலம் வந்து செவ்வாய்க்கும் குருவுக்கும் உண்டான ஒரு ஸ்தலம். செவ்வாயும் குருவும் அப்படின்னா என்ன, இந்த கிரகம் என்னவா இருக்குது, முருகன் இருக்க இடம் செவ்வாய், அதுவே குருஸ்தலமாக அறியப்படுறது குரு. இப்போ செவ்வாயும் குருவும் யாருக்கெல்லாம் இணைந்திருக்கோ அவங்களுக்கு திருச்செந்தூர் தான் முக்கியமான ஒரு இடமா இருக்கும். இப்போ செவ்வாயுடைய தன்மையும் குருவுடைய தன்மையும் இவங்களுக்கு யாருக்கெல்லாம் தேவைப்படுதோ ஒன்றும் கிடையாது. செவ்வாய்னா நிலம், குருனா பணம். இந்த ஆற்றல் தானே எல்லாருக்கும் தேவைப்படும். மனிதர்களுக்கு எல்லாருக்கும் தேவையான ஆற்றல் இது தானே. அப்போ அந்த கோயிலுக்கு போகும் பொழுது இந்த 2 கிரகங்களுடைய வலிமை கூடுது. இப்போ இந்த 2 கிரகங்களோட வலிமை வந்து அந்த கோயிலுக்கு போய் வரும்போது நேச்சுராகவே கூடும். இப்போ ஒருத்தர் உதாரணத்துக்கு ஒருத்தர் ஜாதகத்தில் செவ்வாய் குரு இருக்குது, கோச்சாரத்தில் கிரகங்கள் சுழண்டு வந்து இன்னைக்கு சனி இந்த 2 கிரகத்தை பாதிக்குது அப்படின்னா இந்த செவ்வாயும் குருவும் அவர் ஜாதகத்தில் பாதிக்கப்படும். இப்போ அவருக்கு அந்த செவ்வாயும் குருவும் பணத்தை வழங்க வேண்டியவர்னு வைங்க, பணம் கிடைக்காம தடைப்பட்டு போயிடும். ஏன்னா சனி அதனுடைய ஆற்றலை சனி குறைச்சிக்கிட்டு இருக்கு, கட்டி போட்டிருக்கு, இயங்க விடாமல் செய்யுது. அப்போ அதோடைய அவருக்கு பணம் கிடைக்காது, அல்லது இது சார்ந்த மற்ற பிரச்சனைகள் வரும். இப்போது அந்த கோயிலுக்கு ஒரு கிழமை, எந்த கிழமையில் போனால் அந்த எனர்ஜி சமநிலைப்படும் அப்படின்றது தெரிஞ்சு அந்த கோயிலில் போய் தரிசனம் பண்ணுங்க, அல்லது பண்ணாமல் போங்க. ஆனால் அந்த ஸ்தலத்தில் உட்காந்துருக்கணும், அவ்வளோதான். அந்த ஸ்தலத்தில் உட்காந்துருக்கும் போதே அந்த ஆற்றல் அந்த ஸ்தலத்தில் உண்டு. அப்போது அந்த ஆற்றல் உங்கள் உடலில் சமநிலை பற்றுச்சு அப்படின்னாலே இந்த பிரச்சனை சீராகும். நீங்கள் எதை நோக்கி போனாலும் சரி, இந்த கிரகம் உங்களுக்கு பணத்தை கொடுக்க வேண்டியதாக இருந்தால் பணத்தை கொடுக்கும், குழந்தையை கொடுக்க வேண்டியதாக இருந்தால் குழந்தையை கொடுக்கும்,
இன்னும் ஒரு குடும்ப உறவு சிக்கலை கொடுக்குதுன்னா அந்த சிக்கலை தீர்த்து வைக்கும். யாருக்கு என்ன பிரச்சனை இந்த கிரகங்கள் கொடுக்குதோ அந்த கோயில் தேர்ந்தெடுத்து அங்கே போயிட்டு வரும்போது அந்த பிரச்சனை அவங்களுக்கு நிவர்த்தி ஆகும். இப்போ நெல்லை வசந்தன்கிட்ட சேரத்துக்கு முன்னாடி நீங்கள் உங்களுடைய ஜாதகத்தை எடுத்துன்னு வெளியில் யார்ட்டையா போய் பார்த்துருக்கீங்களா? அது அந்த காசு இருந்தால் 2 வீடு கட்டியிருக்கலாம். அந்த அளவுக்கு நாங்கள் வந்து ஜோதிடம் பார்த்துருக்கோம். அப்படியா? அந்த அளவு நாங்கள் வந்து ஜோதிடம் பார்த்தோம். ஜோதிடராக நான் வந்து இன்னைக்கு வந்து உட்காந்துருக்கிறதுக்கு காரணமே இந்த ஜோதிடர்கள் தான். ஏன்னா ஒவ்வொரு இடத்துலையும் போய் ஜாதகத்தை நீட்டுறது, நீ வந்து சினிமா நடிகர் ஆவேன்னு சொல்கிறது, சந்தோஷப்பட்டு அந்த வயசு ரொம்ப மனசு குதிகுலிக்கும். அதே சினிமா நடிகர்னு வந்து பாட்டை போட்டுட்டு அன்றைக்கி ராத்திரி எல்லாம் நான் டான்ஸ் ஆடுற மாதிரிலாம் நினச்சி பார்ப்போம். அடுத்த நாள் ஒருத்தர் பார்ப்பாரு, யார் சொன்னா நடிகர்னு, நீ டேரக்டரும்பாரு. உடனே கையை வச்சுக்கிட்டு இப்படிலாம் வச்சுட்டுலாம் தெரியும். சரி நம்ம வந்து சினிமா எடுத்துருவோம், பெரிய டேரக்டர் ஆகிடுவோம். இது போல் ஒவ்வொரு ஜோசியரும் நமக்கு பலன் சொல்லி சொல்லி கடைசியாக நம்மளையும் ஜோசியராக்கிட்டான். என்னன்னா இதெல்லாம் சரிதானா அப்படின்னு செக் பண்ணுறதுக்கு நம்ம நிறைய புத்தகங்கள் தேடி பார்க்குறோம் இல்லையா? ஏன் ஒரு சொன்னது நடக்கலை நமக்கு அப்படின்றத தேடி பார்க்க பார்க்க நமக்கே ஜோதிடம் வர ஆரம்பிச்சிடும். நாடி ஜோசியம் போய் பார்க்க போனால் அந்த ஜோதிடத்தில் படிக்கிறாங்க அவங்க. மாலவத்து மாலுமிக்கு மகவாகி மன்னரவன் மகவு போல செயலாக்கம் மாதர்களை பலவாறு இச்சித்தும் இறுதி வரை எவரையுமே கரம் பிடிக்க உறுதியாக மறுத்ததினால் அம்மாந்தர் உரைத்திட்ட சாபமது தோடமாச்சு அப்படின்னு சொல்லி படித்தாங்க. என்னங்க அர்த்தம் அப்படின்னு பாதி புரிஞ்சாலும் என்ன அர்த்தம்னு கேட்டேன். அப்போ அவர் சொல்கிறாரு நமக்கு விளக்கமாக, நீ வந்து மாலத்தீவாக இருக்கலாம் அல்லது மலேசியாவாக இருக்கலாம், அவர்கிட்ட மாலுமியோட மகனாக இருந்த நிறைய பெண்களை இச்சித்து கடைசி வரைக்கும் அவளையும் கல்யாணம் பண்ணாமல் ஏமாத்துனதுனால அவங்க கொடுத்த சாபம் தான் இந்த பிறப்பு. இதுக்கு நான் ஃபீல் பண்ணிக்கிட்டு இருந்தேன் சார் ஒரு வாரமாக. என்னடா நம்ம இப்படி ஒரு பாவம் மகாபாதகம் செஞ்சுருக்கோமே, இது எவ்வளோ பெரிய தப்பு. இது பாரு, அதனால் 7ல் ராகு வந்து உட்காந்துருச்சு இந்த ஜென்மத்தில். 7ல் ராகு வந்தால் களத்திர தோஷங்கிறான். அப்போ நம்ம வந்து போன ஜென்மத்தில் பண்ண தப்பு இந்த ஜென்மத்தில் நம்ம அனுபவிக்கிறோம்னு சொல்லி அவ்வளோ ஃபீல் பண்ண வச்சுட்டாங்க. இந்த மாதிரி சுற்றி சுற்றி தேடி 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 எல்லாரும் நீ அதுவாகுவா இதுவாகன்னு சொல்லி எதுவுமே ஆகலை. கடைசியில் ஜோதிடர் ஆனேன், நீ ஜோதிடர் ஆவேன்னு சொன்ன ஆட்கள் ரொம்ப குறைச்சல். அதில் ஒருத்தர் வசனம் ஐயா, மற்ற யாரும் அது நெருங்கி வரல. என்னுடைய குருமார்கள் ஒருத்தர் 2 பேர் அதை குறித்து காமிச்சாங்களே தவிர இன்னும் வாழ்க்கை பாதையை மாற்றினதுக்கு காரணம் ஜோதிடர்கள் தான். நீங்கள் நெல்லை வசந்தனோட மிக நீண்ட நாட்கள் பயணம் பண்ணியிருக்கீங்க. அவர் ஜோசியம் சொல்லும்போது பக்கத்தில் இருந்து பார்க்கக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு கிடைச்சிது. அது மாதிரி நீங்கள் பார்த்ததில் எது உங்களை மிக அதிசயப்பட வைத்த விஷயம்? பலன்கள் சொல்கிறதுலேயும் நிறைய வித்தியாசங்கள் இருக்குது. பலன்கள் சொல்லும் பொழுதே ஒரு மலேசியாவிலேருந்து ஒருத்தங்க, மலேசியா சிங்கப்பூர்லேருந்து ஒருத்தங்க வந்திருந்தாங்க. தாயும் மகனும் வந்திருந்தாங்க. நம்ம ஊரில் சுற்றி காட்டுறதுக்கு ஒருத்தர், அவங்க நண்பர், குடும்ப நண்பர் போல இருக்குது, அவரும் வந்திருக்கிறார். அப்போ இவங்க ஒரு ஜாதகம் பார்க்கும்போது கேட்குறாரு, நேற்று மாலுக்கு போனீங்களான்னு கேட்குறாரு. மாலுக்கு போனீங்களான்னு கேட்குறாரு வசந்தன் ஐயா. ஆமாம் மாலுக்கு போனேன். அங்கே போய் நகை கடைக்கு போனியான்னு கேட்குறாரு. நகை கடைக்கு போனேன். நாங்கள் செயின் ஒன்று வாங்கிட்டு வேண்டான்னு திரும்ப கொடுத்தியான்னு கேட்டார். என்னங்க அது? இது கேட்குறதுக்கு நாங்களும் ஜோதிடம் படித்தவங்க தானே, இது எப்படிங்க எச்சினி இல்லாமல் சொல்ல முடியும்னு தான் தோணும் நமக்கு. ஆனால் எப்படிங்க சொல்கிறீங்க நீங்கள் அப்படின்னு கேட்டாங்க. நாங்கள் கேட்டோம். அப்புறம் அவங்க முதல்ல கேட்டாங்க. ஆமாம் கரெக்டாக சொல்கிறீங்க சார், செயின் வாங்கி கேஷ் கவுண்டர் வரைக்கும் வந்துருச்சு. கேஷ் கவுண்டரில் கொடுத்துட்ட பிறகு என் பொண்ணு அதை வேணான்ட்டா, அதனால் அந்த மாடல் வேண்டான்னு சொல்லி கொடுத்துட்டு நாங்கள் வாங்காமல் வந்துட்டோம் அப்படின்னு. எங்களுக்கு ஆச்சரியம். அதுக்கு கிரக காரணம் கேட்டோம். அதுக்கப்புறம் அவர் சொன்னார், இந்த காரணத்தினால தான் நான் இப்படி பலன்கள் சொன்னேன் அப்படின்னார். சந்திரனும் புதனும் சேர்ந்தால் மால்னு வரும், அந்த வார்த்தையை குறிக்கும். அப்போ அங்கே போயிருக்காங்க. அப்போ நகை கடை குறிக்கக்கூடிய கிரகம் இது. வாங்கிட்டு திருப்பி கொடுத்தது ஏன்னு சொன்னீங்க? அது வக்ரமாக இருந்ததில்ல, முன்ன வந்து பின்ன போகணும்ல, அதனால் வந்துட்டு திரும்ப போச்சு அப்படின்னாரு. அப்போ அவங்கள்ட்ட தொடர்ந்து கேட்குறாரு அவர், நேற்று ஊறுகாய் வாங்கினீங்களான்னு கேட்குறாரு. ஆமாங்க ஊறுகாய்
அவங்க குடும்பத்தில் எல்லாரும் பாரம்பரியமாக வந்து கால்கள் மட்டும் பாதிக்கப்பட்டுட்டு வரும். ஓ. கால் மட்டும் பாதிச்சுட்டு வரும். பல தலைமுறையாக ஒருத்தங்க இருக்கிறாங்க. அப்போ இவர் சொல்கிறாரு, நான் சரி ஹோமம் வந்து அங்கே செய்யலாம். இதில் வெங்கடேஷன் பேர் உள்ள ஆள் யாராவது இருக்கிறாங்களா அப்படின்னாரு. ஆமாம், எங்கள் சொந்தத்தில் இருக்கார். அவங்களும் அந்த ஹோமத்துக்கு வரணுங்கிறார். ம். சரி வரட்டும் அப்படின்னா, திருநள்ளாறு கோயிலுக்கு வந்து பக்கத்தில் ஒரு கோயில், அந்த கோயிலில் வந்து ஹோமம் பண்ணணும், நீங்கள் வந்துருங்கன்ட்டார். நான் இவரை காரில் வச்சு அழைச்சிட்டு போகிறாங்க. அழைச்சிட்டு போயிருக்கிறோம். அங்கே எல்லாரும் வர்றாங்க இறங்கி. அந்த வெங்கடேஷ்ன்றவரும் இறங்கி வராரு. அந்த பேர் உள்ள ஆள் யாரையாவது ஒருத்தர் கூட்டியாருன்னு சொன்னார்ல, பார்த்தா அவரும் கால் ஊனமா வராரு. ம். இப்ப தற்சமயமா ஒரு 6 மாதமா தான் பாதிக்கப்பட்டிருக்காராம். அது வரைக்கும் நல்லா இருந்தவராம். ஓ. இப்போ ஒவ்வொரு தலைமுறையில ஒருத்தர் பாதிக்குது. இப்போ வாங்க உட்காரலாம்னு சொல்லி உட்காந்து அந்த ஹோமங்கள்லாம் நடந்துட்டு இருக்குது. சாயந்தரம் ஒரு 5:30 6 மணி இருட்டும் சமயமா இருக்கும். அப்போ ஒரு பொருள் ஒண்ணு, ஒரு மர்ம பொருளை ஒண்ணு துணியில மஞ்சள் துணியில சுத்தி அந்த ஹோமத்துல எடுத்து அவர் வச்சார். ஹோமம் நடந்துட்டு இருக்கு. ஹோமத்துல தூக்கி வச்சார். வச்ச 5வது நிமிஷம் ஒரு வினோதமான சத்தம் கேட்டது. என்னன்னு இப்படி மேலே எட்டி பார்க்குறோம். எங்களுக்கு ஒரு 15 20 அடி உயரத்தில் ஒரு 50 100 கருடன் கருடன். கருடன் அப்படியே வந்து வட்டம் அடிக்குது பயங்கரமாக. ஆ. இது நாங்கள் செய்கிற ஹோமம் வந்து நாகம் சம்பந்தப்பட்ட ஹோமம். ம். ஆனால் கருடன் வந்து அங்கே பக்கத்தில் வட்டம் அடிக்குது. அதுவும் இவங்க யாகம் செஞ்சுட்டு இருக்கிறவங்கெல்லாம் இதை நிறுத்திட்டு அதை வேடிக்கை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. இது வரைக்கும் அப்படி வந்தது இல்லையா அந்த ஊரில். ம். இவ்வளோ கருடன் எங்கேருந்து வந்ததுன்னே தெரில. வட்டம் அடிக்க ஆரம்பிச்சது. அப்போ இவர் என்ன சொன்னார், இல்லை இல்லை பண்ணுறது நாகத்துக்கு உண்டானது. அப்போது கருடன் வந்துட்டா அங்கே நாகத்துக்கு என்ன வேலை, ம். அதனால் ஹோமம் சக்ஸஸ் தான், நீங்கள் கண்டினியூ பண்ணுங்கன்ட்டு. அன்னைக்கு முடிஞ்சுது. மறுநாள் இதோட கண்டினியூஷன் இன்னொரு ஹோமம் அங்கே நடக்கும் பொழுது எல்லாம் நடந்தது. நடந்து முடிச்சுட்டு கிளம்பும்போது அவங்க வீட்டில் இருந்து வந்த ஒரு குழந்தை, அந்த குழந்தையோட வலது கால் கொலுசு காணாம போச்சு. இதில் என்ன ஒரு விசேஷம்னா, அவங்க வம்சமாக எல்லாருக்குமே வலது கால் தான் பாதிச்சுட்டு வந்தது. ஓ. ம். இந்த பொண்ணுக்கு வலது கால் கொலுசு வந்து காணாம போச்சு. அங்கேருந்து ஃபோன் பண்ணுறாங்க. நாங்கள் அங்கேருந்து கிளம்பிட்டோம். கிளம்பின பிறகு, ஐயா சாமி இது போல் கால் கொலுசு காணாம போச்சு. உடனே பிரசன்னம் போட்டு பார்த்தாரு. இல்லை இல்லை அந்த கொலுசோட இந்த பிரச்சனை முடிஞ்சு போச்சு உங்கள் வம்சத்துக்கு. அந்த கொலுசு திரும்ப கிடைக்கும். அதை வந்து கோயில் உண்டியலில் செலுத்திட்டு ஊருக்கு போங்கன்னாரு. அடுத்து கொஞ்சம் நேரத்தில் ஹோட்டல்லேருந்து ஃபோன் பண்ணியிருக்காங்க. கொலுசு இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. அந்த கொலுசை வாங்கி கொண்டு போய் அங்கே திருநள்ளாறுலேயே செலுத்திட்டு இவங்க ஊர் வந்து சேர்ந்தாங்க. இன்றைக்கி அவங்க நல்லா இருக்காங்க. அருமை. ஆமாம், அந்த குழந்தை காலில் ஏதோ ப்ராப்ளம் வர ஆரம்பிச்சது. இப்போ அதெல்லாம் நிவர்த்தியாகி நல்லா இருக்காங்க. இது போல் பல விஷயங்கள், பல அதிசயங்கள் அவர் பண்ணிகிட்டே இருந்தார். நாங்கள் அதெல்லாம் பக்கத்துலேருந்து பார்த்து இது அதிசயம்னு தெரியாமையே நாங்கள் அவரோட வளர்ந்தோம். பொதுவாக இப்போ ஜோசிய முறைன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா பல முறைகள் இருக்குது. இப்போ கேரளாவில் தாந்திரிக் முறையில் ஜோசியம் பார்க்குறாங்க. சில பேர் வந்து நாடி ஜோசியம் பார்க்குறாங்க. சில பேர் எண்கணிதம் இருக்குது. இதில் எதெல்லாம் வந்து ஒருத்தர் வந்து ஃபாலோ பண்ணுறது? அதாவது நமக்கு இன்னைக்கு வந்து ரசம் சாப்பிட்ணுன்னு தோணுனா ரசம் சாப்பிட்டுக்கிட்டு அதோட விட்டுறணும். நம்ம எல்லாத்தையும் பார்த்தோம்னா அங்கே தான் பைத்தியம் பிடிக்கும். ம். நம்ம ஒரு விஷயம் இதுதான் இந்த ஜென்மத்தில் இவ தான் நமக்கு பொண்டாட்டின்னு முடிவாயிட்டா அந்த பொண்டாட்டியோட நிறுத்துறது தான் மரியாதை. நமக்கு எந்த காலகட்டத்தில் எது தேவைன்றது தான் முதல்ல பார்க்கணும். ம். இந்த நியூமராலஜி அப்படின்றதெல்லாம் பிற்காலங்களில் வந்த கணிதமாக இருந்தாலும் அதுலேயும் ரொம்ப வேல்யூபிளானது. அது லைஃப்பில் ஒரு தடவை பார்க்குறதோடு நிறுத்திக்கணும். ஒன்று பேரை செட் பண்ணிக்கணும், இல்லை உங்கள் கம்பெனி நேம் செட் பண்ணிக்கிட்டு விட்டுறணும். அன்றாட நிகழ்வுக்கெல்லாம் ஜோதிடம் தான் ஒரே முறை. ம். இந்த தாந்திரிக்குன்றது என்னென்னா, வராத ஒன்றை கூட வலுக்கட்டாயமாக வர வைக்கிறது தாந்திரிக். ம். அது பண்ணுறதுக்கும் சிலர் இருக்காங்க. ம். அந்த முறை செஞ்சவங்க தெரிஞ்சவங்க வந்து நம்ம மாநிலத்தோட கேரளாவில் ரொம்ப அதிகம். ஆமாம். நம்ம ஊரில் கொஞ்சம் குறைச்சல் தான். இங்கே ஜோதிடத்தை தான் நிறையா ஃபாலோ பண்ணுறது. ஜோதிடத்தை பார்த்திங்கன்னா நமக்கு தேவையான எல்லா விஷயங்களும் அதில் கொட்டி கிடக்கு. இப்போ உதாரணத்துக்கு, எனக்கு வேலை கிடைக்கல, ரொம்ப காலமாக கஷ்டப்படுறேன், அதுக்கு ஏதாவது வழி சொல்லுங்கள். எனக்கு திருமணம் ஆகாமல் தடைப்பட்டுருக்கு, என் மகளுக்கு 35 வயசு ஆச்சு, ஏதாவது வழி சொல்லுங்கள். சகலத்துக்கும் இந்த ஒரு விஷயம் ஜோதிடம் மட்டும்தான் பண்ணும். வியாதி இருக்குது, வியாதியை சரி செய்ய கேட்பாங்க. இதில் டாபிக் கவர் ஆகாததே கிடையாது அஸ்ட்ராலஜியில். பட் நியூமராலஜியில் மற்ற விஷயங்கள்லாம் பார்த்திங்கன்னா அந்த ஒரு குறிப்பிட்ட அளவு தான். ஒரு பிரச்சனைக்கு தீர்வு சொல்கிறதுக்கு அந்த நியூமராலஜியில் இருக்குன்றது அவ்வளோ பரவலாக பேசப்படலை. கரெக்ட். அது விஷயம் அங்கே இருக்கலாம், ஆனால் பரவலாக வந்து அதுக்காக அது அறியப்படலை. இந்த ஜோதிடம் மட்டும்தான் எல்லா இடத்துலையுமே நமக்கு கை கொடுக்கக்கூடியது. அன்றாடம் நடக்க போகிற நிகழ்வும் இதில் நமக்கு சுட்டி காட்டும். ஜோதிடம் பார்க்குறது தான் ஒரு சிறப்பான முறையும் கூட. இப்போ பில்லி சூன்யெல்லாம் வைக்கிறதா சொல்கிறாங்க, அதெல்லாம் எடுக்கிறதாவும் சொல்கிறாங்க. இது முறை இல்லையா? அதெல்லாம் இருக்கா?
எல்லாமே நம்ம முன்னோர்கள் சொன்னப்பட்ட விஷயம்தான் நமக்கு. நம்ம வந்து எதுவுமே புதுசா இப்ப கண்டுபிடிச்சு வந்தது கிடையாது. அது உண்மையா அதெல்லாம் இருக்கு. அது இன்னும் ரகசியமா கடைபிடிச்சுட்டு வர்றவங்களும் இருக்காங்க. ஓ! அது நெறைய அமானுஷ்யங்களையும் நாங்க பார்த்து வந்திருக்கோம். ம். இந்த பில்லி சூனியங்கள் மட்டும் இல்லைங்க. ம். பொதுவாவே நெறைய அதிசயங்களும், அற்புதமும் நம்ம மனித வாழ்க்கைக்குள்ள ஏராளமா புதைஞ்சிருக்கு. ம். இது சயின்ஸ் கூட விளக்கம் கொடுக்க முடியுமான்றது தெரியாது. என்னுடைய நண்பர் ஒருத்தர் இருந்தார், திருச்சியில இருந்தாரு. இப்பயும் இருக்கிறாரு அவரு. ம். அவரு ஒரு ஒரு 15, 14 வருடம் முன்னாடி என்ன பண்ணாருன்னா, அவருக்கு திடீர்னு ஒரு ஒரு சக்தி வந்தது. சக்தி வந்ததுன்னு சொல்லக்கூடாது. அவரு என்கிட்ட கேட்குறாரு, நான் ஜோதிடம் படிக்கலான்னு இருக்கிறேன். எனக்கு ஜோதிடம் சொல்லிக் குடுன்னாரு. நான் இருக்கிறதுலே ஏபிசிடின்னு போட்டிருக்க இந்த அடிப்படை புஸ்தகம் ஒண்ணு சொல்லி, இத வாங்கி படி முதல்ல. அப்புறமா நான் சொல்றேன்னு. அத வாங்கிட்டேன்னு ஃபோன் பண்ணாரு. 2 நாள் கழிச்சு அவரு என்கிட்ட கேட்குறாரு, "அப்பா நான் கத்துக்கிட்டேன். ம். நான் உனக்கு பலன் சொல்லட்டான்னாரு." "உனக்கு குடுத்தது சாதாரண ஏபிசிடி புக்கு. சரி சொல்லுடா பார்ப்போம்." "மங்கை அக்கா வீட்ல ம். 10 நாளா ம். கலசம் வச்சு பூஜை செய்றாங்களா?" அப்படின்னு கேட்டான். ம். நில்லு நில்லு. ம். அது எந்த புத்தகத்துல, எத்தனாவது பக்கத்துல மங்கை அக்கான்னு போட்டிருக்கு. ம். ஏன்னா அது என்னோட சகோதரி பேர். ஆ. அவங்க கலசம் வச்சு பூஜை பண்ண சொன்னவனே நான் தான். ஆ. அது தெரிஞ்சது 2 பேரு. நான் 1, என் சகோதரி 1. ஆ. ஆனா அவர் சொல்றாரு. அவரு திருச்சியில இருந்துட்டு சொல்றாரு, ஆ. "நீ உண்மைய சொல்லு." அப்படின்னா, "இல்ல, இல்ல இன்னும் பலன் சொல்றேன் கேளு. உங்க அதிகாரி ஒருத்தர் உனக்கு இந்த மாதிரியான ஒரு தொந்தரவு குடுத்தாரா?" அப்படின்னு கேட்குறான். இதெல்லாம் இந்த புத்தகத்துல இருக்க வாய்ப்பில்ல. அது ஏபிசிடி மட்டும் தான் இருக்கும் அதுல. "இத வச்சு எப்படி சொன்ன?" அப்படின்னு அவர போட்டு நோண்டும்போது அவரு சொல்றாரு, "இல்லப்பா, கொஞ்ச காலமா எனக்கு அப்படியே விஷனா தெரியுது. படம் படமா, ஃபோட்டோவா தெரியுது. ம். அது நான் அத அப்படியே சொன்னேன்னா, எனக்கு குறி சொல்றவன்னு சொல்லிடுவாங்களோன்னு எனக்கு கொஞ்சம் சங்கடமா இருக்கு. அதனால தான் ஒரு ஜோதிடம்ன்றத ஒண்ணு பேஸா வச்சுக்கிட்டு, அத வச்சு சொல்லலான்னு பார்த்தேன். இருக்க ஜோசியர் போறோம். ஏற்கனவே இங்க பேர கெடுக்கிற நீ வேற வேறாத வேற ம். அப்படின்னு சொல்லிட்டு, "என்ன விஷயம் உனக்கு தோன்றதெல்லாம் சொல்லுப்பா. நான் எதுவும் இது பண்ண மாட்டேன்." இங்க நான் கார்ல போயிட்டுருக்கிறேன். என்னுடைய விஷன்ல என்னலாம் தெரியுதோ அத அவரு சொல்றாரு. ம். இப்போ உதாரணத்துக்கு இப்போ ஃபோன் பண்றோம்னா, ம். இப்ப அவர் பண்றாருன்னா, ம். உங்கள சொல்லுவாரு. ஓ! உங்க என்ன கலர் பேனா ஒருத்தர் பேனா இந்த கலர் பேனா வச்சிருக்கிறாரா? இந்த கலர் சட்டை போட்டிருக்காரா? ஆ. அவரு கண்ணாடி போட்டிருக்கிறாரா? கேமராமேன் இந்த கலர் சட்டை போட்டிருக்காரா? சொல்லுவாரா? சொல்லுவாரு. இது எல்லாம் பார்த்த மாரியே சொல்லுவாரு. அது மட்டும் இல்ல. உங்க வீட்டுக்குள்ள நுழைவாரு அங்கருந்து. ஆ. அவங்க வீட்ல இப்டி மேல போகும்போது சாமி ரூம்ல மேல் ஷெல்ஃப்ல ம். ஒரு எந்திரத்த கொண்டு வந்து வச்சிருக்கிறாங்க. அந்த எந்திரம் வந்ததுலேருந்து அவங்க வீட்ல இந்த பிரச்சனை நடந்திருக்கு. ம். அத அவரு எடுத்து கொண்டு போய் கடல்ல போட வரைக்கும் சொல்லுவாரு. எப்படிங்க? அது எப்படிங்கன்றது தான் எனக்கும் தெரியாது. அதுதான் சொல்றேன். ஆச்சரியம், அதிசயம் இந்த உலகத்துல நெறையா இருக்கு. ஆனா அவரு சொல்லி ம். 1 மாசம் சொல்லுவாரு. ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆகி ஒரு 4, 5 லட்சம் செலவு பண்ணுவாரு. ம். ஏதாவது உடம்பு முடியாம போயிடும். ஓ! இதுவரைக்கும் அவர் உடம்புல ஒரு 8, 10 ஆப்ரேஷன் பண்ணியிருக்கிறாங்க. ஆ. வயித்த இப்படி கிழிச்சிருக்கிறாங்க, இப்படி கிழிச்சிருக்காங்க. அது ஒரு ஒரு 10 நாள் சொன்னாருன்னா, 1 மாசம் சொன்னாருன்னா, ம். உடம்பு முடியாம போயிடுவாரு. ஆ. அதுக்கு பயந்துகிட்டே இப்ப யாருக்கும் சொல்றதில்ல. இப்ப எப்பயாவது தோணுதுன்னா, ரொம்ப அடக்க முடியலன்னா எனக்கு ஃபோன் பண்ணுவாரு. "எப்பா இது சொல்லன்னா பைத்தியம் பிடிச்சிரும் போல இருக்கு. இப்ப இப்படி ஒண்ணு தோணுது." அவரு சொல்லி 10 வருடம் முன்னாடி சொன்ன சம்பவங்கள்லாம், ம். 10 வருடம் கழிச்சு, ம். ஒரு புள்ளி மாறாம நடந்த விஷயங்கள்லாம் இருக்கு. ஓ! இதெல்லாம் இந்த அதிசயங்கள்லாம் நீங்க போய் விஞ்ஞானிகிட்டயோ, யார்ட்டயோ சொல்லுங்க. என்ன ப்ரூஃப்ன்னு கேட்பாங்க. இதுக்கு என்ன ஆதாரம்னு கேட்பாங்க. கண்ணுக்கு தெரியாத விஷயங்களுக்கு நம்ம எப்படி ஆதாரம் சொல்ல முடியும்? அவங்களால இத ப்ரூஃப் பண்ண முடியாது. ஆனா இது உண்மைன்னு அவங்க ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். ஏன்னா அவங்க வீட்ல இருக்கிறவங்க என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்கன்னு சொல்லுவாரு அவரு. ஐயோ! ம். ஏற்கனவே ஒருத்தர் நம்புங்கள் நாராயணன்னு ஒருத்தர் இருந்தாங்க தெரியுங்களா? ம். அவங்க இது போல இந்த சில விஷயங்கள தான் சொல்லுவாங்க. நீங்க உங்க வீட்டுக்கு ஃபோன் பண்ணி ஏதாவது ஒரு 5 நம்பர் சொல்லுன்னா, இவரு எழுதியிருக்க நம்பர் தான் அவங்க சொல்லுவாங்க. ஆ. இது எதுல ப்ரூவ் பண்ணுவாங்க சயின்ஸ்ல? அதுபோல சக்தி மிக்கவங்க இங்க இருக்கிறாங்க. இன்னும் அமானுஷ்யம் நிறைஞ்சவங்க இந்த இதில நெறைய பேர் இருக்கிறாங்க. நம்ம அதெல்லாம் நம்முடைய அனுபவத்தில நெறைய பார்த்து வந்திருக்கோம். வாசியோகம்னு ஒண்ணு உண்டு. இந்த வாசியோகம்னா என்னன்னா, நம்முடைய சுவாசத்தின் மூலமா இறைவன பிடிச்சு வழிபடும் முறை ஒண்ணு. அத கொண்டு சிலர் நெறைய காரியங்கள் சாதிக்கலாம்னு சொல்லுவாங்க. ம். இப்ப இங்க உட்கார்ந்துட்டு அந்த ரோட்ல போற ஒரு சைக்கிள்ல போறவர இடறி விழச் செய்ய முடியும். ஆ. இவங்க இந்த மூச்ச இழுத்து இப்படி விட்டாங்கன்னா, இடறி விழுந்துருவாரு அவரு. ஓ! யார வேணா கண்ட்ரோல் பண்ண முடியும். ஐயோ! நீங்க மனதுல நீங்க என்ன நெனச்சுக்கிட்டு இருந்தீங்கனாலும், அந்த மனதுல நெனச்சத இங்க சொல்ல முடியும். எனக்கு சிறு வயதிலேருந்து ஒரு பழக்கம் உண்டு. ஏதாவது ஒரு மேத்தமேட்டிக்ஸ் ஒரு கணக்கு போடுறேன். அந்த கணக்கு எனக்கு புரியல அப்டின்னா, மனசுக்குள்ள எங்க அம்மா சொல்லிக் குடுத்த ஒரு சின்ன ஸ்லோகம் உண்டு.
சர்வமங்கல மாங்கல்யே தான், அது வேறு ஒன்றும் இல்லை. சர்வமங்கல மாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதகன்னு சொன்னேன்னா அது எனக்கு புரிஞ்சிடும்னு எனக்கு ஒரு நம்பிக்கை. அப்போ ஒரு முறை வாசியோகம் தெரிஞ்சவர் தான் மதுரை பொன்னையா சுவாமி. அவர்கிட்ட நான் ஒரு மாணவர் தான் அப்போது. அவர் போர்டில் அங்கே திரும்பி எழுதிட்டு இருக்கிறார். அது எனக்கு புரியலன்னா நான் இங்கே சர்வமங்கல மாங்கல்யே சிவே சர்வார்த்த மனசுக்குள்ளே சொல்கிறேன். அங்கேருந்து திரும்பி கை ஓங்குறார். பாடம் நடத்திட்டு இருக்கிறேன், மந்திரம் சொல்லிகிட்டு இருக்கேன் அப்படின்னாரு. அப்போல்லாம் செலுத்து போயிடுச்சு எனக்கு. அந்த வயசு அப்படி, எனக்கு 23 வயது. நான் வாய் திறந்தெல்லாம் சொல்லலை, மனசுக்குள்ளே சொல்கிறதே அவர் பாடம் நடத்திட்டு இருக்கிறேன், மந்திரம் ஓதிட்டு இருக்கிறேன் அப்படின்னாரு. எனக்கு இதை கற்றுக்கிட்டே ஆகணும், வாசி யோகம்ன்றதை கற்றுக்கிட்டே ஆகணும். அப்போ ஜோதிடம் நம்ம ஷார்ட்கட்டில் போகிறதுக்கு ஐடியாது. நம்ம ஜோதிடம் யாராவது ஒருத்தர் வந்த உடனே அவங்க மனசறிஞ்சு நம்ம சொல்லிடலாம் வாசியோகத்தை வச்சு அப்படின்னு அலைஞ்சேன். வாசியோகம் யார் யாரோ இவங்கள பார்த்து கேட்டேன், அவங்கள பார்த்து கேட்டேன். கடைசியில் எழுத்தாளர் பாலகுமாரன் ஐயா இருக்காங்க இல்லையா, அவங்க திருச்சியில் எங்களுக்கு அறிமுகமாகும்போது அவர் அவர்கிட்ட இந்த ஆசையை சொன்னேன், எனக்கு வாசியோகம் கற்றுத்தரீங்களா, மெட்ராஸ் வாங்க அப்படின்னாரு. நான் கற்றுத்தரேன் அப்படின்னாரு. மெட்ராஸுக்கு இறங்கிட்டு அவருக்கு ஃபோன் பண்ணுறேன். நான் வாசியோகமாக கற்றுத்தரேன்னு சொன்னேன். அது ரொம்ப பெரிய சமாச்சாரமாச்சே தம்பி, நீங்கள் வீட்டுக்கு வாங்கன்னார். வீட்டுக்கு போனோடனே நீங்கள் சம்சாரத்தில் இருக்கும்போது அது பண்ண வேண்டாம், அது நம்மளை நிலை மாற்றி விட்டாலும் விட்டுரும், அதனால் உங்களுக்கு வேறு தீட்சை தரேன்னு சொல்லி வனதுர்கா மந்திரம் தீட்சை கொடுத்து தியானத்தில் தீட்சை கொடுத்து அனுப்பினார். இது போல் இந்த வாசியோகம் தெரிஞ்சவங்க மத்தியில் ஒரு முறை உட்காந்துருக்கிறேன். நானும் என்னுடைய நண்பர் 2 பேரும் உட்காந்துருக்குறோம். இந்த பக்கம் ஒரு வாசியோகம் தெரிஞ்சவர், இந்த பக்கம் ஒரு வாசியோகம் தெரிஞ்சவர். நாங்கள் தரையில் உட்காந்துருக்கோம். அப்போது இவங்களுக்குள்ளே நானா நீயான்ற போட்டி. நான் பெரிய ஆளா வாசியில், நீ பெரிய ஆளான்ட்டு. இவங்க அந்த மூச்சுலேயே சுவாசத்துலேயே என்னவோ பண்ணிக்கிறாங்க. இடையில உட்காந்துருக்க எனக்கு காதில் ஏதோ பெரிய சத்தம் அப்படி ஒயின்னு சவுண்டு அடிக்குமே, அது போல் சத்தம். எனக்கு காதை பிடிச்சிட்டு நான் எழுந்து வெளியே போகிறேன். என் பின்னாடி கூட நடுவில் உட்காந்துருந்தாரு இன்னொரு ஃப்ரெண்டு, அவரும் ஓடி வர்றாரு. என்னன்னா அவரு காதும் அதே போல் வலி, அதே போல் சத்தம். ஆனால் அந்த இடத்துல எந்த பேச்சும் கிடையாது, எதுவும் கிடையாது. இவங்களுக்குள்ள மர்மமாக ஏதோ சண்டை போட்டுக்கிறாங்க. நாங்கள் நடுவில் சிக்கினவங்க மாட்டிக்கிட்டோம். வாசலுக்கு ஓடி என்னன்னா காது வலிக்குதுங்க, என்னன்னா எனக்கும் வலிக்குதுங்க. அப்புறம் எங்களுக்கு புரியல, அது என்ன நடக்குதுன்னே தெரியல. நாங்கள் அப்புறம் உள்ளே போகிறோம். உள்ளே போனால் அவங்க 2 பேரும் சிரிச்சுக்கிறாங்க. கடைசியில் இவங்க மாட்டிக்கிட்டாங்க, நடுவில் குறுக்க உட்காந்தவனுங்க. ஏயா நீ ஏயா பிள்ளைங்களை வச்சுக்கிட்டு அதெல்லாம் செய்கிறேன்னு அவரு கேட்க, ஓ நீ மட்டும் செய்யலாமா அப்படின்னு அவங்க. இதெல்லாம் நாங்கள் பார்த்ததில்லை, ஆனால் உணர்ந்திருக்கோம். குறுக்க உட்காந்ததுனால நாங்கள் அதெல்லாம் அனுபவிச்சிருக்கோம். இது போல் சம்பவங்கள் நிறைய இருக்குது. நிறைய அமானுஷ்யமான விஷயங்கள்லாம் இந்த உலகத்தில் இருக்குது, யாராலையும் ப்ரூவ் பண்ண முடியாது. ஜோதிடத்துக்கு அந்த அமானுஷ்யம் தேவையில்லை. ஆனால் ஜோதிடம் சாதாரண கிரகங்களே அதில் சொல்கிற பலனே அமானுஷ்யமான விஷயங்களை தரும். இப்போ நெல்லை வசந்தன் ஐயாவுக்கு எப்படி அந்த பருந்து பறந்ததுன்னு சொன்னோம், அது எல்லாம் நேச்சுரல் ஃபோர்ஸ். அந்த இடமே அந்த இயற்கையே அப்படி ஒரு ஆற்றலாக மாறி அந்த பறவைகளை இழுத்து வருவாங்க. அந்த கிரகங்களை வச்சு சொல்லும்போது ரொம்ப துல்லியமாக அது பலனை செய்யும். இப்போ பொதுவாக ஜோசியத்தை பற்றி பல பேருக்கு என்ன நம்பிக்கை இருக்குன்னா, பாஸ்டன்ஸ் நடந்தது எல்லாம் தெளிவாக சொல்லிடலாம், நடக்கிறத சொல்கிறது ரொம்ப கஷ்டம். நடந்த எல்லாருமே சொல்லுவாங்க, நடந்த நிறைய பேர் இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி பல விஷயத்தை சொல்லும்போது ரெஃபரன்ஸோடு சொல்லுவாங்க. ஃப்யூச்சரை சொல்கிறது கஷ்டம் அப்படின்னு நிறைய பேருக்கு ஒரு ஃபீல் இருக்குது. அதான் இப்போ ஜோதிடம் அப்படின்னு பார்க்குறோம்னா, ஜோதிடத்துக்கு என்ன சொல்லுவாங்கன்னா ப்ரெடிக்ஷன்ஸ்வாங்க இல்லையா. ஜோதிடத்தில் சொல்கிறது ப்ரெடிக்ஷன்ஸ்னால் என்ன? ப்ரெடிக்ஷன்ஸ்னால் யூகித்தல் அர்த்தம். ஆமாம், யூகிக்கின்ற என்ன, ஒரு அனுமானிக்கிறது, அவ்வளோதானே தவிர இது இந்த வகையாக இந்த கிரகங்கள் அமைவு இருந்தால் இப்படி நடக்கும்னு யூகிச்சு சொல்லுறது தான். அவன் கடவுள் கிடையாது, ஜோசியர் கடவுள் கிடையாது. நடந்த விஷயம் இவங்களுக்கு தெரியும், அதனால் நம்ம ஒரு விஷயம் சொன்னால் ஆமாம் நடந்தது அப்படின்னு சொல்லி அவங்களால ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். நடக்க போகிற விஷயம் அது மாதிரி நடந்தால் கூட ஒத்துக்க மாட்டான். எக்ஸாக்டாக நடக்கணும். இது எப்படின்னா, எனக்கு பணம் வரணும் அப்படிம்பா. சரி உனக்கு இப்போ பணம் வர காலம், போயிடுவான். அப்போ வருவான், நீங்கள் சொன்ன மாதிரி பணம் வரலையே, இல்லை பணம் வந்திருக்கே, தொழிலில் வரலையே, சொத்து வித்து தானே வந்தது. அது இவங்க ஓப்பனாக இருக்க மாட்டாங்க. இது ஒரு நிகழ்வு நடக்கணும்னா அந்த நிகழ்வு ஏதாவது ஒரு ஃபார்மில் நடக்குதா. வேலைன்னா நான் நினச்ச வேலை கிடைக்கலன்னு வருவாங்க.
இப்போ அவங்க எதிர்பார்க்குறது என்னன்னா, இவர் ஒரு சொல்கிறாரு பரிகாரம், அந்த பரிகாரத்தை போய் செஞ்சால் இன்ஃபோசிஸில் தான் எனக்கு வேலை கிடைக்கும், டிசிஎஸில் தான் இருக்கணும், அப்படி தான் அவங்க எதிர்பார்க்குறாங்களே தவிர கிடைத்த வேலையை போய் செய்யணுன்றது அவங்களுக்கு வராது. ஆனால் விதி அவங்களுக்கு என்னவோ அந்த இடத்துல உட்கார வைக்கும். இந்த கிரகங்களால் கண்டிப்பாக நடக்க போகிற விஷயங்களை யூகிக்க முடியும். ஆனால் நீங்கள் நினச்சவாறு இல்லை. நிச்சயம் அதுக்குண்டான ரிசல்ட் கண்டிப்பாக 100% வரும். உங்களுடைய எதிர்பார்ப்பை பொறுத்து அது மாறுபடும், அவ்வளோதானே தவிர மற்றபடி அது நடக்கும். ஜாதகத்தை பார்த்து என்னென்ன விஷயங்களை துல்லியமாக சொல்லலாம்? அது லைஃப்பில் நடக்கக்கூடிய அனைத்து விஷயங்களும் அதில் சொல்லலாம் சார். 12 கட்டம் இருக்குது. 12 கட்டம் 9 கிரகம். இதுதான் உங்கள் எல்லார் கண்ணுக்கும் தெரியும். அந்த 12 கட்டம் எதுக்காக போட்டிருக்கு? ஒவ்வொன்றும் நம்ம வாழ்வியல் அங்கத்தை சொல்லும். இப்போ 1ஆம் வீடு லக்னம்னு சொல்கிறோம். அது என்னத்தை சொல்லும்? உங்களை பற்றி சொல்லும், உங்கள் குணாதிசயத்தை சொல்லும், உங்கள் தோற்றத்தை சொல்லும். உங்களுக்கு 2ஆம் வீடுன்னு சொல்லக்கூடிய 2வது கட்டம் என்னத்தை சொல்லும்? இவர் சம்பாதிக்க போகிற பணத்தை பற்றி சொல்லும், இவரோட குடும்பத்தை பற்றி சொல்லும், இவர் கொடுக்குற ப்ராமிஸை பற்றி சொல்லும். 3ஆம் வீடு என்னத்தை சொல்லும்? இவர் எப்படி பேசுவார், இவருடைய கம்யூனிகேஷன் ஸ்கில்லை பற்றி சொல்லும், இவரோட தைரியத்தை பற்றி சொல்லும். இவர் ஆண்மானா வீரமாக இருப்பாரா, இல்லை இந்த நேரத்தில் கோழையாக இருப்பாரா, பயந்த மாதிரி இருப்பாரா, இதை சொல்லும். 4ஆம் வீடுங்கிறது உங்களுடைய சொத்து, சுகம், ஆரோக்கியம். ஆரோக்கியத்தை விட உங்களுடைய பிலாங்கிங்ஸ், உங்களுக்கு எதெல்லாம் உங்களுடைய பொருளோ அது எல்லாம் 4ஆம் வீடு வச்சு சொல்லும். அப்படி நம்மளுடைய வாழ்க்கை அங்கமெல்லாம் 5, 6, 7, 8ன்னு வரும். 10ஆம் வீடுனா உன்னுடைய தொழிலை பற்றி சொல்லும். நீ கடல் கடந்து போகணுன்னா 12ஆம். நம்முடைய வாழ்க்கை முழுவதுமே இந்த 12 ராசிக்குள்ளே அடக்கம். எதை பற்றி கேள்வி கேட்டாலும் பதில் சொல்ல தெரியணும், அவ்வளோதான். இப்போ வியாதி என்ன மாதிரி வரும்னு கேட்டாலும் சொல்ல தெரியணும். அது வந்த விரைந்து குணமாகிறதுக்கு என்ன வழின்றதும் சொல்லணும். 6ஆம் வீடுன்றது வியாதி. இப்போ இந்த வியாதிகள் உனக்கு வரக்கூடும் அப்படின்றது அந்த கிரகத்தின் அடிப்படையை வச்சு சொல்லணும். இப்போ இது எப்போ இது தீர்றதுக்கு ஏதாவது வழி சொல்லுங்கள். இந்த வியாதி தீர்றதுக்கு 6ஆம் வீட்டுக்கு 6ஆம் வீடு, அதாவது 11ஆம் வீடு. 11ஆம் வீடை வச்சு இந்த மாதிரி பேருள்ள டாக்டரை பாருங்கள், இந்த மாதிரி பேருள்ள ஹாஸ்பிட்டலுக்கு போனால் சரியாகுன்றது கூட அதில் இருக்கும். அதையும் சொல்ல முடியும். எந்த கேள்வி கேட்டாலும் சொல்ல முடியணும். அதுதான் ஜோதிடம். எல்லாமே அதற்குள்ளே இருக்குது. எப்போ வெளிநாடு போக வேண்டியது இருக்குது, எந்த நாட்டுக்கு போக வேண்டியது இருக்குது, எப்போ வேலை கிடைக்கும்ன்றது இருக்குது, சம்பளம் எப்படி கிடைக்கும்ன்றது இருக்குது, வேலை எப்போ போகும்ன்றது இருக்குது, எப்போ இடமாற்றம் ஏற்படும், எப்போ பதவி உயர்வு கிடைக்கும், எல்லாமே வரும். ஆல் சப்ஜெக்ட்ஸ் இதுக்குள்ளே இருக்கும். நம்ம ஒவ்வொரு இடத்துல எடுத்து படித்தோம்னா கெமிஸ்ட்ரினா கெமிஸ்ட்ரி மட்டும் படிப்போம், ஃபிசிக்ஸ்னால் ஃபிசிக்ஸ் மட்டும் படிப்போம். ஆனால் இதில் எல்லா சப்ஜெக்ட்ஸும் உள்ளே இருக்கும். இது எல்லாம் தெரிஞ்சவங்க தான் ஜோதிடனாக இருக்க முடியும். இப்போ நீங்கள் நல்லை வசந்தன் தவிர பல ஜோசியரை பார்த்துருக்கீங்க. இதில் வந்து உங்களை மிரட்டின பேர் நிறைய பேர் சொன்னீங்க. அது மாதிரி உங்களை அதிசயிக்க வைத்த ஜோசியர்கள் யார் யார்? ஏன்னா அதிசயிக்க வச்ச பேர் வந்து 2 பேர் இருக்காங்க. ஒருத்தர் மதுரை பொன்னையா சுவாமி. அவர் வந்து நிறைய விஷயங்களில் அதிசயப்பட வச்சிருக்கிறார். இன்னொன்று நெல்லை வசந்தன் ஐயா, அவர் தான் டாப்பஸ்ட் பர்சன். இவர் வந்து நிதம் வந்து ஒரு அதிசயம் பண்ணிக்கிட்டே இருப்பார். அது இதுதான் அதிசயம்ன்றது எங்களுக்கு தெரியாது. ஏன்னா அவரோட பயணிச்சுக்கிட்டே இருக்கோம்ல. கரெக்ட். திடீர்னு வருவாங்க, காலில் விழுவாங்க, அவர் காலில் விழுந்துட்டு ஐயா நீங்கள் சொன்னது இப்படி நடந்ததுன்ட்டு போவாங்க. கல்யாணம் தேதி ஃபிக்ஸ் பண்ணி கொடுக்குறாரு. ஆனால் இந்த தேதி வேணாம், வைக்காதீங்க, இதில் பிரச்சனை வருங்கிறாரு. இல்லை அதை விட்டால் எங்களுக்கு அந்த மாதம் கிடைக்கல, நாங்கள் அதில் தான் வைப்போங்கிறாங்க. அந்த தேதியில் வைக்கிறாங்க. அப்போ ஃப்ளட்டு வந்து வீட்டை விட்டு வெளியே போக முடியாத அளவுக்கு பொண்ணு மாப்பிள்ளை மாட்டிக்கிட்டாங்க. கல்யாணம் கேன்சல், நடக்கலை. இது அவர் சொல்லும் போதெல்லாம் நாங்கள் இருந்தேன். இது வேண்டான்னு சொன்னபோது இருந்தேன். அப்புறம் இந்த மாதிரி நடக்க முடியல, கல்யாணமே கேன்சல் ஆகி போச்சுன்னு அவங்க வந்து சொல்லும்போது நம்ம இருந்தோம். அப்போ இது எங்களுக்கு ஒன்றும் பெருசாகவே தோணலை. ஏன்னா டெய்லி ஒன்று சொல்கிறார். அவரும் அப்படி தான். யார் இந்த பொன்னையாசாமின்னு சொல்கிறேன்னே, அவருமே இந்த வாசியோகி. அவர் வாசியோகத்தை பற்றி சொன்னார் இல்லையா, வாசியோகி. ஒரு முறை அவருடைய அலுவலகத்தில் நாங்கள் தங்கியிருக்கிறேன், அங்கே தான் இருக்கிறோம். அங்கே வாசலில் ஒரு குப்பமேடு இருக்கும். அதில் ஒரு இவ்வளோ தூரத்துக்கு மேலே கை இருக்காது ஒரு சாமியார், ஒரு சித்தர். அவர் அங்கே தான் நிர்வாண குலத்தில் சுற்றிட்டு இருப்பார். இவர் சொல்லுவார் எங்கிட்ட, அடியா அவர் மிகப்பெரிய சாமியார்ரா அப்படிம்பார். நாங்கள் இங்கேருந்து பார்ப்போம், கும்பிட்டுப்போம். நாங்கள் ஏதாவது ஒரு துணிமணி கொடுத்தாலோ எது கொடுத்தாலோ உடனே கழட்டி போட்டுருவார். ஆனால் அவர் சித்த நிலையில் இருக்கிறாரு மட்டும் இவர் சொல்ல எனக்கு தெரியும். ஒரு நாள் இவர் என்னோட நிற்கிறார், மாடியில் நின்றுட்டுருக்குறோம் நாங்கள் 2 பேரும். அந்த சாமி அங்கே உட்காந்துருக்கிறார், குப்பம் தொட்டியில் உட்காந்துருக்காரு. எதிர் திசையை பார்த்து ரோட்டில் போகிற பஸ்ஸை பார்த்துட்ருக்கிறார். அப்போ இவர் சொல்கிறார், இப்போ வாசி யோகத்தில் அவரை திரும்பி பார்க்க வைக்கவா அப்படின்னு கேட்டார்.
இங்கே பண்ண முடியும். நமக்கு அது சின்ன வயசு ஆசையாக இருக்கும்ல இதெல்லாம் பார்க்க. அப்படியா பண்ணுங்க இங்கே பண்ணுங்க தலைவரை நான் பார்க்குறேன் அப்படின்னேன். இப்போ பாருன்னு சொல்லிட்டு என்னவோ பண்ணி இப்படி பண்ணார் பாருங்க. அவர் அங்கே அந்த பக்கம் ரோடை பார்த்துட்டு இருந்தவர் இப்படி திரும்பி எங்களை பார்த்து அவருக்கு தெரிஞ்சு அவர் உணர்ந்திருக்காரு. இப்போ 2 விஷயம் ப்ரூவ் ஆயிடுச்சு. எனக்கு அவர் சாமியார்ன்றது ப்ரூவ் ஆயிடுச்சு, இவர் வாசியோகம் நல்லா தெரிஞ்சிருக்காரு ப்ரூவ் ஆயிடுச்சு. அவர் திரும்பி ஒத்த கையில் எப்படிங்கிறார், ஒரு கை இல்லாதவர் அவர், இன்னும் ஒரு கை தான், இந்த ஒரு கையில் எப்படின்றார், கொன்னுடுவேங்கிறார். உடனே ஒரு சாமி 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 சாமின்னாரு, நானும் சாமி சாமி சாமின்ட்டு. அப்போ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எவ்வளோ ஒரு அந்த பக்கம் திரும்பி இருக்க மனிதனை திரும்பி பார்க்க வைக்கிறது இன்ஸ்டண்ட்டான்றது ஒரு பெரிய விஷயம். அது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் நான் பக்கத்துலேருந்து நிறைய பார்த்துருக்கேன். இப்போ பொதுவாக நிறைய ஜோசியத்தை நான் கேட்டிருக்கேன். ஒரு பக்கம் வாக்கிய பஞ்சாங்க முறை இருக்குது, ஒரு பக்கம் திருக்கணித முறை இருக்குது. திருக்கணித படி பார்த்திங்கன்னா வாக்கியப்படி பார்த்திங்கன்னா ராசியை கூட சில நேரத்தில் மாறுது. எதை தான் ஃபாலோ பண்ணுவாங்க மக்கள்? இது என்னென்னா சார், இப்போ என் குருநாதர் அடிக்கடி அழகாக சொல்லுவார். என்னென்னா, உங்கள் செருப்புக்கு ஏற்ற மாதிரியான காலை வந்து நீங்கள் தயவு செஞ்சு வெட்டிக்காதீங்க, உங்கள் காலுக்கு ஏற்ற மாதிரியான செருப்பாக பார்த்து வாங்கி போட்டுக்கோங்க. இப்போ வாக்கியமாக இருக்கட்டும், திருக்கணிதமாக இருக்கட்டும், இதெல்லாம் எதுக்காக உருவாக்கப்பட்டது? இதெல்லாம் பலன்கள் காண்பதற்காக உருவாக்கப்பட்ட ஒரு முறை. பலன் எது சரியாக வருதோ அந்த பஞ்சாங்கம் தான் சரி. உதாரணத்துக்கு சொல்கிறேன் அப்படின்னா, இப்போது தகப்பன் பேர் சுப்பிரமணி அப்படின்னு வச்சுக்கிடுவோம். சுப்பிரமணினா எங்களோட பொறுத்த வரைக்கும் செவ்வாயும் சனியும் இணைந்திருக்கணும், அல்லது ஒருவரை ஒருவராவது பார்த்துருக்கணும். தகப்பன் ஸ்தானம்ன்றது முதல் சொன்ன அந்த லக்னம் 2ஆம் வீடுன்ற மாதிரி தகப்பனுக்கு 9ஆம் வீடு. 9ஆம் வீட்டோட செவ்வாயோ சனியும் சேரணும். அப்போ தான் அப்பா பேர் என்னன்னு வரும், சுப்பிரமணியன் வரும். இப்போ ஒரு பஞ்சாங்கத்தில் போடும்போது செவ்வாய் 9ல் இருக்கும், ஆனால் சனி அங்கே பக்கத்தில் இருக்காது. இன்னொரு பஞ்சாங்கத்தில் போடும்போது செவ்வாய் சனி 9ல் இருக்கும். இப்போ எது சரி அப்படின்றது வந்து அப்பா பேரை வச்சு தான். சுப்பிரமணியன்னா இப்போ செவ்வாய் சனி சேர்க்கை இருக்குது, அப்போ இது சரின்னு எடுக்கணும். அதை விட்டுட்டு நான் இதைத்தான் ஃபாலோ பண்ணுறேன், நான் வாக்கியத்தை தான் ஃபாலோ பண்ணுறேன், நான் திருக்கணித்தை தான் ஃபாலோ பண்ணுறேன்னு வச்சுக்கிட்டு உங்கள் அப்பா பேர் சுப்பிரமணி கிடையாதுடான்னு சொல்லக்கூடாது. கரெக்ட், நிச்சயம் சொல்லக்கூடாது. அவங்க அப்பா பேர் சுப்பிரமணின்றது அது ரிசல்ட்டு. அப்போது இந்த பஞ்சாங்கத்தில் அது சரியாக இருக்குது, இதை கொண்டு தான் பலன் சொல்லணும். ஒரு சில நேரத்தில் வாக்கியத்தில் சரியாக வரும், ஒரு சில நேரத்தில் திருக்கணிதத்தில் சரியாக வரும். நல்லா பாருங்கள், பஞ்சாங்கம்ன்றது நிறைய பேர் போட்டது. இப்போ நீங்கள் ஒரு பஞ்சாங்கம் போட்டிருக்கீங்க, இந்த பஞ்சாங்கத்தை நான் அப்படியே ஜெராக்ஸ் எடுத்த மாதிரி நான் ஒரு பஞ்சாங்கம் போட்டேன்னா நீங்கள் என் பேரில் கேஸ் போடுவீங்களா மாட்டிங்களா? நிச்சயமாக. அதனால் நான் ஒரு 2 டிகிரியை மாற்றிடுவேன். சனியை 2 டிகிரி மாற்றி போட்டு நான் ஒரு பஞ்சாங்கம் போட்டுருவேன். நீங்கள் கேஸில் ஜெயிக்க முடியுமா? ஏன்னா நான் ப்ரூவ் பண்ண முடியும், நான் 2 டிகிரி மாற்றி போட்டிருக்கேன், அவரு தான் அது எந்த இது அப்படின்னு. அவர் ஒரு புஸ்தகம் போடுறாரு, அவர் இன்னும் 1 டிகிரி மாற்றுறாரு. அப்போ அவர் 1 டிகிரி மாற்றிடுவார், வேறு கிரகத்தை மாற்றிடுவார். இங்கே பாருங்கள், சனிகள்லாம் சரிதான், ஆனால் புதனை பார்த்திங்களா நான் மாற்றிருக்கேன் பாரு, அப்போ ப்ரூவ் ஆகுது. இன்றைக்கி வர்ற ஒரு பஞ்சாங்கம் கூட இன்னொரு பஞ்சாங்கத்துடன் ஒத்து போகாது. அப்படியா? நூற்றுக்கணக்கான பஞ்சாங்கங்கள் இருக்குது. ஒரு பஞ்சாங்கத்தில் இருக்க அதே டேட்டா இன்னொரு பஞ்சாங்கத்தில் எங்கேயாவது காட்டுங்க பார்ப்போம், கிடையவே கிடையாது. அப்போது ஒவ்வொன்றையும் நீங்கள் வந்து கணக்கு போட்டிங்கன்னா ஒரு மாறுதல் வரதானே செய்யும். இப்போ எதை கொண்டு பலன் சொல்லணும்? நான் சொன்ன இந்த தாய் தகப்பன் பேர் எது சரியாக வருது, இதில் வருதா இதில் வருதா, அதுதான் நமக்கு எது நம்ம காலுக்கு ஃபிட்டோ அந்த செருப்பு தான் போடணும். அதுபோல் வாக்கியமாகவும் இருக்கலாம், திருக்கணிதமாகவும் இருக்கலாம், எஃபிமெரிஸாகவும் இருக்கலாம். பலன்களுக்கு எப்படி உதவுது, எப்படி அது தேவைப்படுதுன்றதை பொறுத்து தான் நம்ம முடிவு பண்ணோம். இந்த ஜோசியத்தை கற்றுக்கிறதுக்கு உங்களுக்கு எவ்வளோ நாட்கள் பிடித்தது? அது கற்றுக்கணும்னு கற்றுக்கல நான். அப்படின்னா நான் ஃபெயில் ஆகிருப்பேன். ஏன்னா நான் ஒழுங்காக படிக்க மாட்டேன், ரொம்ப ஒரு ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்டு தான். படிக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்கன்னா படிச்சிருக்க மாட்டேன். இது நமக்கு ஆசை அப்படின்றதுனால அது தன்னால் உள்ளே வர ஆரம்பிச்சது. 28 வருடமாச்சு இன்றைக்கி நான் ஜோதிடம் உள்ளே வந்து. ஆனால் என்ன அறியாமல் படிச்சிருக்கேன். இப்போது பசங்கள்கிட்ட சொல்லுவேன், இப்போ நான் சொல்கிறேன். ஆனால் அந்த காலத்தில் எனக்கு ஒரு எதிர்கருத்து உண்டு. படிப்பு சோறு போடும், படிப்பு சோறு போடுவாங்க. படிப்பு சோறு போடுவாங்க, கிழிச்சது. நாங்கள்லாம் என்ன படித்தோம், நாங்கள் நீ கான்ட்ராக்ட் செய்யலையா, அது எங்களுக்கும் அதுக்கும் தொழிலுக்கும் அதுக்கும் சம்மந்தம் இல்லை அப்படின்னு. இப்போ சமீபமாக யோசனை பண்ணும்போது என்ன அறியாமையே ஜோதிடம் படிச்சிருக்கேன் சைடில், வாசிக்கிட்டே வரோம் இல்லையா, இதுவும் ஒரு கல்வி தானே. ஆனால் இன்னைக்கு அது சோறு போடுது. இப்போ என் பையன்ட்ட சொன்னேன்ப்பா, படிப்பு உண்மையிலே சோறு போடுது,
இதை புரிஞ்சுக்கவே 28 வருஷம் ஆச்சு எனக்கு. அப்போ நீ எந்த ஃபீல்டுன்னா படி. நீ இதை தான் படிக்கணும்னு படிக்காத. நீ எதை வேணா படி. அது ஒழுங்கா படி. அதை படிச்சுன்னா வந்துடலாம் அப்படின்னு. ஜோதிடம்ன்றது படிக்கிறது வந்து இது உட்காந்து ஒரு பாடமாக நினச்சி படிக்கக்கூடாது சார். அது நம்ம ஒரு சுவாசமாக நினச்சி அதை நம்மளோட பயணித்து கொண்டு வரணும். திருப்பிக்கிட்டே இருக்கணும். ராத்திரி 12 மணிக்கு ஒரு டவுட் வருதுன்னா கூட நான் எழுந்து போய் புக்கை எடுத்து பார்த்து டவுட்டை ரெஃபர் பண்ணிவிட்டு திரும்ப வச்சுட்டுலாம் வந்து படுத்திருக்கேன். அது வரைக்கும் தூக்கம் வராது இல்லைன்னா எனக்கு. சரி. அப்போ இது நம்ம அன்றாட நம்ம செயல்லே பழகிடணும். பழகிட்டால் அது தன்னால் வரும். இது எல்லாருக்குமே இப்போ நிறைய ஜோதிடர்கள் அப்படிப்பட்ட ஆட்கள் தான் வந்து இன்றைக்கி நல்ல நிலையில் இருக்காங்க. நான் படிக்கிறேன்னு புக்கை வாங்கி புஸ்தக புழுவாக இருந்தாங்கன்னா அது எந்த அளவுக்கு உதவுமோ அவ்வளோதான் உதவுமே தவிர, வழக்கமான ஜோதிடர்கள் சொல்கிற மாதிரி தான் சொல்ல முடியுமே தவிர, அது நம்ம அடுத்த நிலைக்கு ஜோதிடத்தை எடுத்து செல்ல முடியாது. நீங்கள் ஜோசியம் தவிர வேறு ஏதாவது தொழில் ஈடுபட்டிருந்தீங்களா? நான் வந்து கான்ட்ராக்டாக இருக்கேன் சார். நான் வந்து இந்த மெட்ரோ வாட்டரில் வார்ட் போர்டிலலாம் இந்த பாதாள சாக்கடை திட்டங்கள் நடக்குது இல்லையா, அதுக்கு வந்து திருச்சிராப்பள்ளி, அடுத்து திருவண்ணாமலை, காரைக்குடி, இங்கே மெட்ராஸில் கொரட்டூர் வில்லிவாக்கத்துக்கு செய்கிறதுக்காக தான் சென்னை வந்தேன் முதல்ல. அதோட இங்கேயே செட்டில் ஆகிட்டேன். இந்த தொழிலும் செய்கிறேன். என்னுடைய ரியல் எஸ்டேட் ஒரு பக்கம் இருக்குது. ஆந்திராவில் சில தொழில்கள் ஒன்று ஆரம்பிச்சிருக்கேன். இது ஒரு சின்ன மற்ற விஷயங்கள் செய்கிற மாதிரி இருந்தாலும் எந்த நேரம் ஜோதிடம் பிரதானமாக ஆகுது. நமக்கு ஜோதிடத்தை நமக்கு பிடிச்ச இடத்துல இருக்க தான் நமக்கு பிடிக்கும். அதனால் ஜோதிடத்தை பிரதானமாக இப்போ வச்சுருக்கேன். மற்றதெல்லாம் என்னுடைய நண்பர்களும் என்னுடைய மச்சினங்களும் செஞ்சிட்ருக்காங்க. எத்தனை ஆண்டு காலமாக ஜோதிடத்தை வந்து பிரதானமாக வச்சுருக்கீங்க? நான் ஜோதிடத்தை பிரதானமாக வச்சது இப்போ ஒரு 2 ஆண்டுகளாக 2.25 வருடமாக தான். அது வரைக்கும் ஜோதிடம் எல்லாருக்கும் பார்த்துட்டு இருந்தேனே தவிர, இப்போது வசந்தன் ஐயா வந்து 2002 ஜனவரி மாதம் 5ஆம் தேதி காலமாயிட்டாங்க. காலமான பின்னால் அவங்களுடைய கிளையன்ஸ் எல்லாரும், என்னுடைய பழைய நண்பர்கள் எல்லாரும் ஒரு நேரமாக நம்மள்கிட்ட வர ஆரம்பிச்சிட்டாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக கூட்டம் வர முழு நேரம் அதே பார்க்க மாதிரி ஆகிப்போச்சு. அதுக்கப்புறம் தான் இது கமர்ஷியலாக மாற்றினா கூட்டம் குறைவுன்றதுக்காக தான் கமர்ஷியலாக மாற்றினது. அதுவும் நல்லபடியாக இப்போ வந்துட்டு 2 வருடமாக தான் நான் முழுசாக பணம் வாங்கி பார்க்குறேன். அதுவரை 28 வருடமாக இதே ஜோதிடத்தில் தான் இருக்கேன். உங்கள் ஜாதகத்தில் நீங்கள் ஜோசியர் வருவீங்கன்னு எந்த காலகட்டத்தில் இருக்கிறத நீங்கள் உணர்ந்தீங்களா? நான் உணர்ந்தது வரக்கூடாதுன்னு தான் உணர்ந்தேன். நம்ம எக்காரணம் கொண்டும் ஜோதிடராக வந்துடக்கூடாது அப்படின்னு தான் நான் பிரயத்தனப்பட்டனே தவிர, நம்ம யாராவது நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு கேட்டால் நான் அது பண்ணுறேன் இது பண்ணுறேன்னு தான் சொல்லுவேனே தவிர, ஜோதிடம்னு ஒரு இடத்துலையும் சொன்னதில்லை. அது நம்ம வந்துடக்கூடாது. ஏன்னா இந்த நான் முதல்ல சொன்னேனே, இப்படியெல்லாம் பலன்கள் சொல்கிற ஜோசியரை பார்த்து பார்த்து நம்மளையும் அப்படி நினச்சிக்குவாங்க. இப்போ யாராவது போய் ஜோசியர்னு சொல்லி பொண்ணு கேட்டு பார்க்க சொல்லுங்க. சினிமாக்காரங்களுக்கு எப்படி யோசிக்கிறாங்களோ அது போல் டபுள் மடங்கு யோசிப்பாங்க ஜோசியருக்கு. அப்போ அப்படி ஒரு ஃபீல்டு ஆயிடுச்சு. அது ஜோதிடராக வரக்கூடாதுன்றது தான் எண்ணமாக இருந்ததே தவிர, ஜோதிடராக ஆகணுன்ற எண்ணம் இல்லை. காலம் வந்து நம்மளை ஜோதிடத்துக்கு வரணும் அப்படின்னா அது நம்மளை நகர்த்தி கொண்டு வந்து அங்கே வைக்கும். முதல்ல நம்ம பேசிக்கிட்டு இருந்த மாதிரி நம்ம ஒரு காரியத்துக்காக ஓடிக்கிட்டே இருப்போம், அது நடக்காது. ஆனால் நம்ம சும்மா உட்காந்துருக்கிற நேரத்தில் ஒரு ஃபோன் கால் வரும். அந்த ஃபோன் காலில் நமக்கு தேவையான விஷயங்கள் அடங்கியிருக்கும். அது நம்ம பேசணும்ல. அதே தான் வாழ்க்கையும் அப்படி தான், ஜோதிடமும் அப்படி தான். நம்ம எது செய்யக்கூடாதுன்னு நினச்சிட்ருக்கோமோ அதுதான் நம்மளை பிரதானமாக்கும், முன்னிலைப்படுத்தி கொடுக்கும். இப்போ உங்களுடைய திருமணத்தை பொறுத்த வரைக்கும் ஜாதக பொருத்தம் பார்த்து திருமணம் பண்ணீங்களா, இல்லை வந்து பெண்ணை பிடித்து திருமணம் பண்ணீங்களா? அப்போது இது 2ஆக பிரிக்கலாம் சார். ஒன்று வசந்தனுக்கு முன், ஒன்று வசந்தனுக்கு பின். வசந்தனுக்கு முன் உள்ள ஜோதிடம் அது எந்த வகையில் எனக்கு கை கொடுக்கவும் இல்லை, ஒன்றும் செய்யவும் இல்லை. பொருத்தமெல்லாம் பார்த்தேன். ஆனால் அது பொருத்தம் இல்லைனாலும் அக்செப்ட் பண்ணிக்குவோம். அப்போ அந்த டேட்டை வந்து நான் வச்சது அன்றைக்கி கவர்மெண்ட் ஹாலிடேன்றதுனால தான். மே 1ஆம் தேதி கவர்மெண்ட் ஹாலிடே அன்றைக்கி. அன்றைக்கி வச்சா எல்லாருக்கும் வர்றதுக்கு வசதியாக இருக்கும் அப்படின்னு தான் வச்சேனே தவிர, பொருத்தம் பார்த்து நல்ல நேரம் பார்த்து வைக்கலை. ஆனால் வசந்தனுக்கு பின் உள்ள காலம் இருக்கு இல்லையா, நோ காம்ப்ரமைஸ். இந்த தேதினா அந்த தேதியில் தான் செய்வோம். ஏன்னா ஒவ்வொரு லக்னத்துக்கும் ஒவ்வொரு முகூர்த்தத்துக்கும் ஒரு உயிர் உண்டு. எந்த உயிர் சிறந்த உயிரோ அதுதான் தேர்ந்தெடுத்து நம்ம வந்து ஜாதகம் பார்க்குறதுக்கோ இல்லை திருமணம் செய்கிறதுக்கோ அதுக்கு தாங்க நாங்கள் கொடுக்குறோம். இதோட வலிமை தெரிஞ்சதே வசந்தன் காலத்துக்கு பின்னாடி தான். ஏன் இதில் பண்ணலைன்னா கூட, ஆனால் நிச்சயமாக என்னுடைய பிள்ளைகளுடைய கல்யாணத்துக்கு பண்ணுவேன். ஒரு ஜோதிடர் எதையெல்லாம் சொல்லலாம், எதையெல்லாம் சொல்லக்கூடாதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? ஜோதிடர் வந்து சொல்ல வேண்டியது எதை வேணால் சொல்லலாம், ஆனால் அது எப்படி சொல்லணுன்றது ஒன்று முக்கியம். பாசிட்டிவான விஷயங்களாக மாற்றி சொல்லணும். இப்போ நம்மக்கிட்ட வர்றவங்க எல்லாருமே ஏதாவது ஒரு விஷயத்தில் பாதிக்கப்பட்டு தான் வராங்க. ஒன்று பொருளாதாரமாக இருக்கலாம், இல்லை மனம் சார்ந்த ஏதாவது ஒரு பிரச்சனையாக இருக்கலாம், இல்லை உறவு சிக்கலாக இருக்கலாம்.
இதில் பாதித்து அதில் தான் வராங்க. நம்ம மேற்கொண்டு அவங்கள துன்பப்படுத்தக்கூடாது. ஒன்று, அவங்களுக்கு சாதகமான காலத்தை சொல்லி அது வரைக்கும் நல்லாயிடும், அது வரைக்கும் இதையும் செஞ்சுக்கிட்டே வாங்க, சீக்கிரம் நல்லாயிடும்னு சொல்லும் பொழுது அவங்களுக்கு ஒரு மன மகிழ்ச்சி. அடுத்து சொல்லக்கூடாத ஒரு பலன் அப்படின்னா ஆயுளை பற்றி சொல்லக்கூடாது. கூடாது. இப்போது பாதகாதிபதி மாரகாதிபதி தசாபுத்தி அப்படின்றதெல்லாம் இருக்குது. இது ஒரு வாழ்க்கையில் ஒரு 3 முறை கிராஸ் ஆகும் அட்லீஸ்ட். ஒரு குழந்தையாக இருக்கும்போது ஒரு பருவத்தில் அப்படி வரும், மத்திய வயசில் இருக்கும்போது ஒரு முறை வரும், வயதான காலத்தில் ஒரு முறை வரும். இப்போது ஒரு 4-5 வயசு குழந்தைக்கு பாதகாதிபதி மாரகாதிபதி தசாபுத்தி வருது, அல்லது இது நெருங்கி கோச்சாரத்தில் தொடுது. அதை பார்த்த உடனே ஐயோ இந்த குழந்தை செத்துருன்னு சொல்லக்கூடாது. அதற்கு ஒப்பான சில சங்கடங்களை அனுபவிக்கலாம், உடல் நலம் இல்லாமல் போய் இருந்துட்டு வரலாம். மாரகத்திற்கு ஒப்பான சில சங்கடங்கள் அதே மத்திய வயசில் கூட வரலாம், ஒரு 25-30 வயசில் கூட வரலாம். ஏங்க நீங்கள் செத்து போயிடுவீங்கன்னு சொல்லக்கூடாது. அதற்கு ஒப்பான கஷ்டங்களை அனுபவிக்கலாம். 80 வயது 90 வயதுக்கு அப்பையும் வரலாம், அப்பையும் நீங்கள் செத்து போயிடுவீங்கன்னு சொல்லக்கூடாது. ஆனால் அந்த சம்பவம் நடக்கிறதுக்கு அந்த 3வது காலத்தில் வாய்ப்பு அதிகம். கரெக்ட். ஆனாலும் அந்த வார்த்தை நம்ம வாயிலேருந்து வரக்கூடாது. அதை முடிவு செய்ய வேண்டியது நம்ம இல்லை. அதனால் ஆயுளை பற்றி சொல்லும்போது மட்டும் அதை முறையை தவிர்த்துட்டு வர்றது தான் எங்கள் குருநாதர் எங்களுக்கு சொல்லிக் கொடுத்த பொதுவாக வாழ்க்கை அப்படின்றது ஏற்கனவே திட்டமிடப்பட்டது, நீங்களும் நானும் எதையும் மாற்ற முடியாது அப்படின்னு ஒரு ஃபிலாசபி இருக்குது. அதை நீங்கள் ஏற்றுக்கிறீங்களா? கண்டிப்பாக ஏற்றுக்கலாம். அதாவது ஏற்கனவே திட்டமிடப்பட்டது, அதை மாற்ற முடியாது அப்படின்றது ஒன்று இருந்தால் கூட, இப்போ நம்ம ஒரு விஷயம் சொல்லி இந்த விஷயம் அதற்கப்புறம் இப்படி மாறுது அப்படின்றதும் திட்டமிடப்பட்டது தான். அதுவுமே ஏற்கனவே முடிவு செய்யப்பட்டது தான். இவனுக்கு இந்த மாதிரியான ஒரு நிலை இருக்கணும், அவன் இது இன்னார் அணுகணும், அவர் சொல்லணும், அவர் சொல்லி இவர் அந்த இடத்தை அடையணுன்றதும் திட்டமிடப்பட்டது. அருமை. அதில் எனக்கு மாற்று கருத்தே கிடையாது. அருமை. நிறைய பிரச்சனைகளுக்கு பலன்கள் சொல்கிறாங்க, இந்த கோயிலுக்கு போனால் இதை தீர்ந்துடும் அப்படின்ட்டு. சில பேர் இத்தனை நாள் விரதம் இருந்தால் இந்த பிரச்சனை மாறிடும் அப்படின்லாம் சொல்கிறாங்க. நம்ம திட்டமிடப்பட்ட வாழ்க்கையில் இதுக்கெல்லாம் வாய்ப்புகள் இருக்கா? கண்டிப்பாக. இது என்ன முதலையே சொன்னேன், இது ஆற்றல் தான் சார். இது எந்த ஆற்றல். இப்போது இந்த திருச்செந்தூர் கோயில் போனால் காரியம் ஆகும், அதே திருச்செந்தூர் கோயில் போனால் அதே ஆளுக்கு பிரச்சனை வர்றதுக்கும் காலம் வரும். சரிங்களா? எந்த காலத்தில் எந்த நேரத்தில் எந்த கோயில் போகணுங்கிறது தான் இங்கே மேட்டர். எந்த ஆற்றல் இப்போ உங்கள் உடலில் குறைவாக இருக்கோ, அது இயற்கையாக எந்த இடத்துல இருக்கோ அங்கே போய் தான் வரணும். இப்போது அந்த ஆற்றல் அடிப்படையாக தான் இன்றைக்கும் நீங்கள் கேரளா போனீங்கன்னா சட்டை அணியாமல் தான் ஆண்கள் கோயிலுக்குள்ளே போகிறாங்க. அந்த ஆற்றலை அதிகம் பெற தான். இது பெண்கள் பார்த்திங்கன்னா ஈரக்கூந்தலோடு அங்கே உள்ளே போவாங்க. அதுவும் இந்த ஆற்றலை ஈர்க்க தான். எப்போ எந்த இடத்துல போய் அந்த ஆற்றலை பெறணுங்கிறது தீர்மானிக்கப்பட்டது தான். அது ஜோதிடத்தில், அது சொல்கிறதுக்கு தான் ஜோதிடர்கள். இப்போ நீங்கள் ஜோசியம் சொல்ல ஆரம்பித்த உடனே உங்கள் குருநாதரை சந்தித்த மாதிரி எந்த மாதிரி வித்தியாசமான அனுபவங்கள்லாம் உங்களுக்கு ஏற்பட்டது? நிறைய வர்ற கிளையண்ட் எல்லாரும் ஒவ்வொருத்தரும் பாதிக்கப்பட்டிருக்காங்கன்னு சொல்லியிருக்கேன்ல. பாதிக்கப்பட்டதே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பாதிக்கப்பட்டவங்களும் சிலர் வருவாங்க. அது நமக்கு இந்த இடத்துல இவங்களை நம்ம ஜோதிடராக மட்டும் இருந்துட்டு அனுப்பக்கூடாது. சில இடத்துல நம்ம கவுன்சிலிங் கொடுக்குற ஆளாக தான் இருக்கணும். இப்போது என்கிட்ட ஒரு நபர் வந்தார், என்னோடய கிளையண்ட்டு. அவர் ஏற்கனவே பார்த்துட்டு போனவர். இப்போ வந்துட்டு ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் அவருக்கு பலன் சொல்லிகிட்டு இருக்கிறேன். அப்போ அவர் என்கிட்ட சொல்கிறாரு, சார் நான் ஒன்று கேட்பேன், நீங்கள் நான் அண்டர் எஸ்டிமேட் பண்ணக்கூடாது அப்படின்னாரு. இல்லை பண்ண மாட்டேன், சொல்லு தம்பி அப்படின்னா. சார் என்னை யாரோ சிப்பு வச்சு என்னை இயக்கிட்டு இருக்காங்க, அது யாருன்னு எனக்கு தெரியல, அது அமெரிக்காக்காரனா ஹைதராபாத்காரனான்னு மட்டும் எனக்கு தெரியணும் அப்படின்னாரு. இப்போ நான் முழு விஷயத்தையும் புரிஞ்சுக்கிட்டேன். சிப்புன்னா எங்கே தம்பி வச்சுருக்காங்க? அது சார் இங்கே வச்சுருக்காங்க, சாப்பாடு மூலமாக உள்ளே வச்சுட்டாங்க போல இருக்கு, ஏற்கனவே அப்போ எடுத்து போட்டுற வேண்டியது தானே அப்படின்னு. இல்லைங்க, விரல் வச்சு பார்த்தேன், இவ்வளோ தூரம் வருது, அதுக்கு மேலே வர மாட்டேங்குது, ஆனால் ஏற்கிறாங்க. இப்போ பாருங்கள், இப்போ நான் ரோபோ மாதிரி ஆகிட்டேன், இப்போ பாருங்கன்னு எழுந்து நடந்து கட்டுறாரு, கண்ணை சிமிட்டி காட்டுறாரு. இப்போ இந்த கண்ணை சிமிட்டினல்ல, இது நான் சிமிட்டல, அவங்க சிமிட்ட சொல்கிறாங்க என்ன அவங்க இயக்கிட்டு இருக்கிறாங்க சார் அப்படின்னா. சார் முழுமையாக புரிஞ்சுக்கிட்டேன். இப்போ இவருக்கு நீங்கள் எப்படி பலன் சொல்லுவீங்க? ஐயோ சிக்கிக்கிட்டோமடான்ற மாதிரி தான் நமக்கு கொஞ்சம் தோணும். ஆனால் அந்த இடத்துக்கு அவருக்கு நம்ம தீர்வு சொல்லணும். நீ டாக்டர் போய் பாரு. இல்லை டாக்டர்லாம் பார்த்தேன், இந்த என்னென்னோ சொல்கிறாங்களேப்பா, வாய் எண்டோஸ்கோப்பி கொலனோஸ்கோப்பிலாம் சொல்கிறாங்களே, அதை வச்சு எடுக்க அது வராது சார், அது நல்லா ஸ்டிக் பண்ணிட்டாங்க அதை அப்படின்ட்டார். சரி, இதே போல் ஒரு கேஸ் என்கிட்ட வந்ததுப்பா ஏற்கனவே. அவங்கள இலுமினாட்டிஸ் கண்காணிச்சிக்கிட்டு இருந்தாங்க ஜிப்பு வச்சு. அவங்கள யார் தெரியுமா? அப்படியா சார்னார்.
யார் சரி பண்ணா தெரியுமா? யார் சரி பண்ணா? சைக்காட்ரிஸ்ட் தான் சரி பண்ணாங்க. அவங்க வந்து இதை கரைச்சிருவாங்க, அந்த சிப்பை மருந்துலேயே கரைச்சிருவாங்க, யூரின் மோஷன்லேயே அது போயிடும், வெளியவே தெரியாது. ஆனால் சைக்காட்ரிஸ்ட் மட்டும்தான். நீ போய் வேறு டாக்டர்கிட்ட போனீங்கன்னா சரி, நிச்சயம் இது சரியாக வராது, அந்த சிப்பை எடுக்க முடியாது, ஒட்டி இருக்குது. அது கரைக்க தெரிஞ்ச ஒரே ஆள் சைக்காட்ரிஸ்ட் தான் அப்படின்னோடனே அவர் அதை நம்பினார். நம்பி யாரை பார்க்குறதுனார், நீங்கள் நல்ல பெஸ்ட்டு சைக்காட்ரிஸ்ட்டாக பாருங்கள், அங்கே பார்த்துட்டு அங்கே முடியலைன்னா நேராக இங்கே வா, நான் சைக்காட்ரிஸ்ட், நான் உனக்கு சொல்கிறேன் அப்படின்னு சொன்னேன். இப்போ இந்த சைக்காட்ரிஸ்ட்ட அனுப்புனேன் இல்லையா, அதுதான் பரிகாரம். அருமை. அதுதான் பரிகாரம். இப்போது ஆளுங்க வரவங்க ஒவ்வொருத்தவங்களும் வித்தியாசப்படுவாங்க. அவங்கள நீங்கள் கோயிலுக்கு தான் போங்க அப்படின்னு சொல்லணும்னு அவசியம் இல்லை. ஒரு அஸ்ட்ராலஜர்னா அவங்களுக்கு உண்மையாக தேவைன்னா சரியான கவுன்சிலிங் பண்ணுற ஆள், அவங்களுக்கு ஆலோசனை இல்லாமல் கூட இருப்பாங்க. இந்த கிரக ரீதியாக இவங்களுக்கு தேவைப்படுறது ஒரு மருத்துவமாக கூட இருக்கும், இல்லை வேறு ஏதாவது ஒரு வழிகாட்டுதலாக இருக்கும். அது யார் ஸ்பெஷலிஸ்ட்டோ அங்கே அனுப்புறதும் ஒரு பரிகாரம் தான். நம்ம பரிகாரம்னா உடனே கோயிலாக தான் இருக்கணும், இது இப்படியாக தான் இருக்கணும்னு நினச்சிட்டு இருக்கிற வரைக்கும் நம்ம ஜோதிடம்ன்றது மாறாது. எப்பவும் நம்ம அதை உருப்பட விட மாட்டோம். ஒரு குடும்பத்தில் தாய், மகள், அதுக்கு இளைய மகள், இவங்க எல்லாருமே யாரோ தனக்கு செய்வனை வச்சுட்டதாக நம்புகிறாங்க. செய்வனை வச்சுட்டதா எப்படின்னா, கண்ணு முன்னாடி கருப்பு முடியாக பறக்குதான், தொட்டால் அந்த முடி கையில் வரமாட்டேன்னு தான். இது அம்மா சொன்னாங்க பரவாயில்ல, ஒரு 20, 24 வயசு, 23 வயசு பொண்ணு அது நம்புது, 17, 18 வயசு இளைய தங்க அதுவும் நம்புது. இவங்க எல்லாம் பாதிக்கப்பட்டிருக்காங்க. இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ எங்கள் கூட அது நிற்கிது சார், உங்கள் கண்ணுக்கு தெரியுதாங்கிறாங்க. எனக்கு எப்படி தெரியும்? ஒரு சவால். எனக்கு ஒரு சவால். எனக்குமா, எனக்கு இப்போ நீங்கள் 3 தான் தெரியுறீங்க, 4வது ஒன்று தெரியல. என்ன இல்லை இல்லை சார், அவங்களுக்கு தேவையான ப்ரெடிக்ஷனும் அவங்களுக்கு தேவையான விஷயங்களும் கொடுக்கணும். அப்போது மனம் சார்ந்த ஒரு பரிகாரம் தரணும். அப்போது இது நம்மளால் காப்பாற்ற முடியாது, ஒரு ஜோசியரோ இல்லை ஒரு இறைவன் தான் காப்பாற்ற முடியும்னு அவங்க நம்புகிறாங்க. இப்போ ஆற்றல் வகையில் எந்த கிரகங்கள் வலிமை குறைந்திருக்குன்றதை பார்த்துக்கணும். புத்தி வகையில் எந்த கிரகங்கள் வலிமை குறைந்திருக்கு, அந்த கிரகத்தினுடைய புத்தியினுடைய ஆற்றல் கூட்டுறதுக்கு உண்டான ஸ்தலம் எதுவோ அதை சொல்லுவோம். ஆனால் எப்படி சொல்லுவோம்? அங்கே போனால் இந்த செய்வினை சரியாயிடும் அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் அவங்கள டியூன் பண்ணுறதே அவங்க புத்தியை தான். ஆனால் அவங்கக்கிட்ட அங்கே போனால் இது சரியாகும் அப்படின்றத மாற்றி சொல்லுவோம். அவங்களுக்கு தேவை அந்த இறைவன்கிட்ட போயிட்டு வந்து அது நல்லா ஆச்சுன்றது நம்பணும். அப்போ அவங்க போயிருக்காங்க, போன பிறகு நல்ல ரிசல்ட் வந்து சொல்லியிருக்காங்க, அருமை வந்துருச்சு, சரியாயிடுச்சு, என் பொண்ணே எழுந்து குறி சொல்கிற மாதிரி நைட்டு உட்காந்து இனிமேல் உங்களை விட்டுட்டு போகிறேன்னு சொல்லிட்டா. அப்போ இன்னையில எங்களுக்கு இல்லை சார் சொல்லிட்டு போகிறாங்க. இது ஒன்றும் இல்லை, அந்த சின்ன ஃபைன் டியூனிங் தான் அது, அவங்க புத்தியில் செய்யப்பட்ட ஒரு விஷயந்தான். அது கிரகத்தின் மூலமாகவும் கோயில் மூலமாகவும் நம்ம அதை வெளிப்படுத்தணும், அவ்வளோதான். திருமணத்துக்கு முன்னாடி பொருத்தம் பார்த்து திருமணம் பண்ணுறது நல்லதுன்னு நினைக்கிறீங்களா, இல்லை நம்ம பிடிச்சி போச்சு அப்படின்னு திருமணம் பண்ணுறது பெட்டர்னு நினைக்கிறீங்களா? பிடிச்சி போச்சு காதல் திருமணம் அப்படிங்கிறது வேற. அது காதல் திருமணம்ன்றது நம்ம அவங்க பிடிச்சிருச்சு அவ்வளோதான், அதனால கட்டி வைக்கிறோம் நம்ம நினச்சிக்கிறோம். அதுவுமே ப்ரீஃபிக்ஸ்டு தான், அதுவுமே ப்ரீஃபிக்ஸ்டு தான். இந்த பொண்ணு இன்னார கட்டணும் அப்படின்றது ப்ரீஃபிக்ஸ்டு தான். ஆனால் நம்ம பார்த்து வைக்கும்போது பொருத்தம் பார்க்குறோம் இல்லையா, இந்த 10 வித பொருத்தம் பார்ப்பாங்க எல்லாரும். அந்த பொருத்தம் பார்க்குறது இங்கே வழக்கமே கிடையாது. அந்த 10 பொருத்தம் சேர்க்கறதே கிடையாது. என்ன காரணம்னு கேட்டால், இப்போ ஜோதிடர்கள்லாம் சொல்லிடுறாங்க, உங்கள் பொண்ணுக்கு இந்த மாதிரி பையன் உள்ள, இந்த மாதிரி நட்சத்திரம் உள்ள பையனை மட்டும் தேர்ந்தெடுங்க. ஆமாம். இப்போ இவங்களே போய் சார் எனக்கு திருவோணம் கொடுங்க, எனக்கு திருவாதிரை கொடுங்க, அதை மட்டும் இவங்களா பொறுக்கிட்டு வராங்க. அங்கே ஒரு தங்கமான புள்ள இன்னொரு புனர்பூசம் இருக்கும், அது இவங்க கண்ணுக்கு தெரிஞ்சிருக்காது. இது மட்டும்தான் இவங்க எடுத்துகிட்டு வருவாங்க. இது வந்தால் எல்லாம் கன்றாவியாக இருக்கும். இப்போது இவங்க நல்லா இருக்குன்னு சொன்ன அந்த நட்சத்திரங்களில் ஒரு 2 லட்சம் பேர் இருப்பான் சார். அப்போ இந்த கல்யாணத்துக்கு தயாரா இந்த 2 லட்சம் பேரில் யாருக்கு வேணால் நம்ம பொண்ணை கொடுத்துருவோமா? அதுக்கப்புறம் என்னன்னா பார்ப்போம், அவனுக்கு வேலை தொடர்ச்சியாக இருக்கான்னு பார்ப்போம், அவனுக்கு சொத்து சுகம் இருக்கான்னு பார்ப்போம், அவங்க எந்த குடும்பத்துலேருந்து வந்திருக்கான்னு பார்ப்போம், இவன் ஏற்கனவே கல்யாணம் ஆகாதவனான்னு பார்ப்போம், இன்னும் எவ்வளோ விஷயம் பார்க்குறோம். ஆனால் இந்த நட்சத்திர பொருத்தம் மட்டும் எப்படி போதும்? அப்போது இவன் ஒழுங்கானவனா, கஞ்சா பிடிக்காமல் இருப்பானா, குடிக்காமல் இருப்பானா, குடித்தாலும் அளவாக குடிப்பானா, இதெல்லாம் பார்க்குறதுக்கு நவகிரகங்களும் தேவை.
இந்த 12 கட்டமும் இதெல்லாம் கூட தெரியுமா? கண்டிப்பாக தெரியும். ஏன் தெரியாது? குடிகாரனா இருப்பானா? குடிகாரன் கஞ்சா அடிக்கிறவன் உள்பட தெரியும் சார். அதில் அடாடா. அழகாக சனியும் கேதுவும் சேர்ந்ததுன்னா கஞ்சா அடிக்கிறவன் அது கேது சேர்ந்து 3ஆம் பாவத்தோட தொடர்பில் இருக்கணும். கஞ்சாவோட பரிச்சயம் அவனுக்கு இல்லாமல் இருக்கவே இருக்காது. குடியினுடையது சனியும் சந்திரனும் தொடர்பில் ஏதாவது வகையில் இருந்தால் அவன் குடிக்கு பரிச்சயம் நிச்சயம் உண்டு அவனுக்கு. இது ரொம்ப சுலபமான கால்குலேஷன் நம்ம இதில். இப்படி உள்ள ஜாதகம் நாங்கள் குடியெல்லாம் இருந்தால் கொடுத்துட்றோம். ஏன்னா இப்போ எல்லாருமே பழக்கி விட்டுருக்காங்க நம்ம நாட்டில். அதனால் அதெல்லாம் இந்தான்னு கொடுத்துட்றோம். ஆனால் இந்த கஞ்சான்றப்ப நம்ம வந்து அதெல்லாம் கொஞ்சம் கவனமாக அதை நம்ம தவிர்ப்போம். அதே போல் சில காம்பினேஷன்ஸ் இருக்குது. இந்த காம்பினேஷன்ஸ்லாம் இருந்ததுன்னா இவங்க திருமண வாழ்க்கை பாதிக்கப்படணும். அதெல்லாம் நாங்கள் விளக்கிடுவோம். அவங்க எந்த நட்சத்திரமாக இருந்தாலும் சரி, ஏக நட்சத்திரம் கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஒரே நட்சத்திரத்தில் கல்யாணம் பண்ணக்கூடாது, ரஜ்ஜு தட்டும்னு. ஆனால் என் குருநாதர் 100கணக்கில் கொடுத்துருக்காரு, நானும் கொடுத்துருக்கேன். அது எந்த விதமான சிக்கல்களையும் ஏற்படுத்தாது. அப்படியா? பொதுவாக தேவை வந்து அவங்களுக்கு நவகிரகங்களும். இப்போ கல்யாணம் பொருத்தம் இருக்குது அப்படின்னா கூட நம்ம ஒரு பையனுக்கு தகுதி பார்க்குறோம், அவனுடைய வருமானம் பார்க்குறோம், அவனுடைய வீடு பார்க்குறோம், எல்லாத்தையும் பல காரணங்களை பார்க்குறோம் இல்லையா? அதை ஜாதகத்தில் பார்க்கணும். இவர் வேலை போகாமல் நிரந்தரமான வேலையில் இருப்பாரா, குழந்தை பாக்கியம் உண்டா, நம்ம பொண்ணை கண்காணாமல் பார்த்துக்குவாரா, இது நடுவில் எதுவும் இவங்களுக்குள்ள ஊழல்கள் ஏற்படாமல் இருக்கிறதுக்கு சமீபத்தில் எதுவும் இல்லாமல் இருக்கா. ஒரு 5-6 வருஷம் கழிச்சு வந்தால் வந்துட்டு போதுன்னு விட்டுருவோம். அது எல்லார் குடும்பத்துலேயும் வர்றது தான். சமீபத்தில் இல்லாமல் இருக்கா, இவங்க பாண்ட் ஆகிற வரைக்கும் இந்த பிரச்சனை இல்லாமல் இருக்கா அப்படின்றதெல்லாம் நம்ம ஜாதகத்தை பார்த்துட்டு தான் பொருத்தமே கொடுக்க முடியும். அவர் குழந்தை பாக்கியம் இருக்கு இல்லை அதெல்லாம் பார்க்கணும்ல. தெரியும், நிச்சயம் பார்ப்போம், நிச்சயம் கிளீனாக தெரியும். இவர் ஆண்மை இல்லாதவர்னு சொல்லி கூட இந்த பொருத்தத்திலேயே சொல்லி அதை வேற மாதிரி மறைமுகமாக சொல்லி அந்த பையன் அதை புரிஞ்சுக்கிட்டாரு. ரொம்ப தெளிவாக தெரியும். தைரிய ஸ்தானம்னு ஒன்று சொன்னேன் இல்லையா முதல்ல, 3ஆம் வீடு, அதுதான் வீரிய ஸ்தானமும். அதுதான் பாலியலுக்கு உண்டான இடம் வேற இருக்கு, படுக்கை அறைக்கு உண்டான இடம் ஒரு ராசி கட்டம் இருக்கு. இப்போ இவருக்கு 3ஆம் வீடு பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னா இவருக்கு வீரிய குறைவு இருக்கு. அப்போ நம்ம இவருக்கு பாலியல் வேட்கை குறைவாக இருக்குன்றத ஒரு மாதிரியாக சொல்லியும் அவங்க வீட்டில் அது புரிஞ்சுக்காத மாதிரியே நடிச்சுட்டு போயிட்டாங்க. ஆனால் அந்த பையன் அதுக்கப்புறம் என்கிட்ட ரிட்டர்ன் வந்தார். அவங்க அம்மா அப்பாவெல்லாம் ஊரில் விட்டுட்டோ எங்கே விட்டுட்டோ திரும்ப வந்தார். வந்து சார் எனக்கு அது ரொம்ப நாளாக அந்த ப்ராப்ளம் இருக்குது, நான் ட்ரீட்மெண்ட் பார்த்துட்ருக்கேன், சித்தாவுக்கு போகலாமா இதுக்கு போகலாமா சொல்லுங்கள் சார்னு கேட்குறாரு. அப்போது இது இப்படி ஒரு ஆண் ஜாதகம் வருதுன்னா நம்ம பெண்ணுக்கு அந்த ஜாதகத்தை கொடுப்போமா? கரெக்ட். அப்போ இதெல்லாம் இது ஒதுக்கிடணும். ஆனால் அவன் நமக்கு பொருத்தமான நட்சத்திரத்தில் தான் பிறந்திருப்பான். ஆனால் இங்கே முக்கியமான இடம் போயிடுச்சே. அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி ஜாதகத்தை பொருத்தம் பார்த்து நம்ம கொடுக்குறது தான் முறையாக வரும். இப்போ இந்த சனீஸ்வர பகவான் வந்து 8 சனி இப்படியெல்லாம் பல பிரச்சனை இருக்குது எல்லா ஜாதகத்துலையும். இதுலேருந்து யாருமே தப்பிக்க முடியாதா? ஒன்றும் இல்லை சார். சனீஸ்வரன்றது யார் அப்படின்னா, நான் முதல்ல சொன்னேன்ல ஆற்றல்கள்னு, நம்ம உடலில் இருக்கக்கூடிய 9 கிரகத்தினுடைய ஆற்றல் நீங்கள் பிறந்த நிமிஷம் உங்கள் உடலில் அப்பி இருக்கும். இப்போது கோச்சாரத்தில் கிரகங்கள் நகர்ந்து வரும் பொழுது உங்கள் உடலை சனி பார்வை செய்தால், உங்கள் ஜாதகத்தில் உள்ள சூரியனை இப்போ சனி பார்வை செய்தார், உங்கள் உடலில் உள்ள சூரியனோட ஆற்றலை மட்டும் குறைக்கும் அல்லது கட்டி போடும், இயங்க விடாமல் செய்யும். அவ்வளோதான். அப்போது அந்த சூரியனுடைய ஆற்றல் உங்கள் உடம்புல இல்லைன்னா என்ன பாதிப்பெல்லாம் நீங்கள் சந்திப்பீங்க? ஃபிசிக்கலாக என்ன, மென்டலாக என்ன, நீங்கள் சோஷியலாக என்ன, எந்த மாதிரி விஷயங்கள்லாம் பாதிக்கப்படுவீங்களோ அதில் பாதிக்கப்படுவோம். இப்போது இந்த சனி பார்வையினால தானே இந்த சூரியன் இயங்காமல் இருந்தது. இந்த சனியும் சூரியனும் சமச்சீராக எந்த இடத்துல இருக்குது அப்படின்றத தேர்ந்தெடுக்கணும். அது எப்படி தேர்ந்தெடுத்து கண்டுபிடிக்கிறது? கோவில் பேரே அந்த பேராக இருக்கணும், இந்த 2 கிரகத்தினுடைய பேராக இருக்கணும். உதாரணத்துக்கு இப்போ சூரியன் சனின்னு சொன்னேன். இப்போ சனி கபாலத்தை ஆளக்கூடியவர், சூரியன் ஈஸ்வரனாக கொள்ளும். கபாலீஸ்வரர் கோயிலே அதுக்கு ஒரு ஸ்தலம். இப்போது உங்கள் உடலில் சூரியன் சனி இம்பேலன்ஸ்டாக இருக்குது. அந்த எனர்ஜி ஆற்றல் எங்கே கிடைக்கும்னா ஏராளமாக கபாலீஸ்வரர் கோயிலில் நிறைஞ்சிருக்கு. நீங்கள் போய் தரிசனம் பண்ணுங்கள், இல்லை பண்ணாதீங்க. அந்த கோயில் உள்ளே உட்காந்து புளியோதரை வாங்கி சாப்பிட்டுட்டு வாங்க, 1/2 மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு வாங்க, உங்களுக்கு அந்த ஆற்றல் வந்துடும். அப்போ கோயிலில் எத்தனை மணி நேரம் இருக்கிறது கூட ஒரு பல நிச்சயமான ஆற்றல், அது நிச்சயமான ஆற்றல் உங்கள் உடலில் அது சேரும், நிறைய அந்த ஆற்றல் சேரும். நீங்கள் அந்த கோயிலில் இருக்கீங்க, 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் இருக்கீங்க, போதுமானது. ஓரமாக ஒரு துண்டு விரித்து படுக்க இடம் கிடைச்சாலும் படுத்து தூங்கிட்டு வாங்க அந்த கோயிலில், உங்களுக்கு தேவையானது வந்துடும். அப்போது இப்போ உங்கள் ஃபிசிக்கலாக உங்கள் உடம்புல என்ன பிரச்சனையோ அது சீராகும், மென்டலாக என்ன பிரச்சனையோ அது சீராகும், சோஷியலி என்ன ப்ராப்ளமோ அதுவும் சீராகும். ஏன்னா அந்த ஆற்றல் அங்கே சரியாக இருக்குது, சமச்சீராக இருக்குது. இதுதான் பரிகாரம்னு பேர் வச்சுருக்கோம்.
சூப்பர். ஆனால் அது பரிகாரம்ன்றது ஒரு அமானுஷ்யமாக நடக்கிற விஷயங்கள் இல்லை. அதுவுமே இந்த எனர்ஜி பேஸு தான், அதுவும் ஒரு சயின்ஸ் தான். அருமை. இது மாதிரி ஆற்றல் உள்ள ஸ்தலங்கள் என்னென்னன்னு நீங்கள் வரிசைப்படுத்துவீங்க? எல்லா கோவில்களையுமே ஆற்றல் உள்ளது தான். எல்லா கோவில் உருவாகிறதும் ஆற்றல் தான். என்னென்ன கிரகங்கன்றது வரிசைப்படுத்துறது வேறு. இப்போ உதாரணத்துக்கு கபாலீஸ்வரர் அப்படின்னா சூரியனும் சனியும்னு சொல்லியிருக்கேன். இதே போகர் உருவாக்கின குழந்தை வேலப்பர் கோவில் கொடைக்கானல் பக்கத்தில் பூம்பாறைன்ற இடத்துல இருக்குது. இந்த குழந்தைன்றது குருவை குறிக்கும், வேலப்பர்ன்றது செவ்வாயை குறிக்கும். குருக்கும் செவ்வாய்க்கும் உண்டான ஸ்தலம். இதே குருவும் செவ்வாய் ஸ்தலம் வேற என்ன அப்படின்னு பார்த்தா, குரு ஸ்தலமாக இருந்து செவ்வாய் முருகன் அங்கே கொண்டிருக்கிறதுனால திருச்செந்தூரும் குரு செவ்வாய்க்கு உண்டான ஸ்தலம். இப்போ குரு செவ்வாய்க்குன்னு சில ஸ்தலங்கள் உண்டு, சூரியன் சனிக்குன்னு ஒரு ஸ்தலம் உண்டு. ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஒவ்வொரு இது உண்டு. எப்படி அதை கண்டுபிடிக்கலாம்னா, அந்த கோயிலுடைய பேர் எதனால் அறியப்படுகிறதோ அதுதான் அந்த ஆற்றல். இப்போ எப்படி என் குழந்தைக்கு ஒரு பேர் வைக்க போகிறது என் ஜாதகத்தில் இருக்குன்னு சொன்னேன், அதுபோல் யாரோ ஒருத்தன் வருவான், அந்த கோயில் அந்த இடத்துல அந்த ஆற்றல் இருக்குன்றது அவன் உணர்ந்திருக்கானோ உணர்ந்தில்லையோ கட்டுவான். கட்டி முடிச்சுட்டு பேரை முருகன்னு வச்சுட்டு போயிட்டான்னா அது செவ்வாயோட ஆற்றல். பேரை சுப்பிரமணியன்னு வச்சுட்டு போயிட்டான்னா அது செவ்வாய் சனியோட ஆற்றல். பேரை குழந்தை வேலப்பர்னு வச்சுட்டான்னா அது குரு செவ்வாயோட ஆற்றல். அப்போ அந்த பேரை கொண்டு தான் அந்த கோயிலில் என்ன ஆற்றல்ன்றதை தெரிஞ்சுக்க முடியும். அந்த கோயில் போயிட்டு வரும்போது தான் சிறப்பான ஒரு இது கிடைக்கும். நிச்சயம் அதுவும் மனிதனால் உருவாக்கினா நம்ம நினச்சா கூட, மனிதர் வச்ச பேர் நினச்சா கூட, அதுவும் இறையால் இந்த பிளானட்ஸால் வைக்கப்பட்டது தான். இந்த பிளானட் தான் உங்களுக்கு அந்த மாதிரி திசை மாற்றி கொடுத்துருக்கு. இப்போ நம்ம மொத்தம் 12 ராசி இருக்குது. இதில் எது சிறப்பான ராசி, எது கொஞ்சம் நீச்சமான ராசி அப்படின்னு சொல்லலாம்? அப்படி எதுவுமே கிடையாது சார். 12 ராசியும் 12 உயிர் தான். அப்படியா? இப்போ எனக்கு லக்னம், என்னுடைய பாதம்னு சொல்கிறது என் லக்னத்துக்கு 12வது வீடு. அது இன்னொருத்தனுக்கு தலையாக இருக்கும், அவனுக்கு அது லக்னமாக இருக்கும். லக்னமாக இருந்தால் அவனுக்கு அது தலை, எனக்கு அது பாதம் தான், ஆனால் அவனுக்கு தலை. இப்போ 12 ராசியும் இத்தனை கோடி பேருக்கும் சரியான ஒரு அமைப்பு தான். இதில் ஒரு இடத்துல ஒரு டேமேஜ் ஆனால் கூட இந்த உலகம் எங்காது. இப்போ சூரிய கதிர் மட்டும் வராது இனிமேல் உலகத்துக்கு. உலகம் என்ன ஆகும்? அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. சூரியன் இல்லைன்னா எல்லாம் அவுட். அதே போல தான் ஒரு ராசி மட்டும் இல்லைன்னா அந்த சைக்கிளில், அந்த சர்க்கிளில் ஒன்று இல்லைன்னா முடிஞ்சு போச்சு, உயிர் சங்கிலி போச்சு. அதுபோல் அதுவும் நம்மளுடைய வாழ்க்கையும் அதோடு முடிஞ்சிடும். பிரளய முடிவில் தான் ஒரு ராசி பலமற்று இருக்குன்றதை சொல்ல முடியும். இப்போ என்னுடைய நட்சத்திரம் என்ன, ராசி என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு முழு பலனையும் சொல்ல முடியுமா? முழு பலன் அப்படி சொல்லவே முடியாது. ஒரு ராசி நட்சத்திரம்ன்றது ஒரு கிரக, எந்த நட்சத்திரத்தின் மேலே சந்திரன்ற கிரகம் நிற்கிது அவ்வளோதான். பாக்கி 8 கிரகம் போய் நிற்கிற ஆள் இருக்குல்ல, இப்போ நிற்கிற ஆள் அவருக்கு ஃப்ரெண்டாக இருக்கணும்ல. இப்போ நானும் நீங்களும் நல்லா பேசிக்கிட்டு இருக்கிறோம்னா நல்ல ஒரு கார்டியலாக ஒரு இருந்தால் எவ்வளோ நேரம்னாலும் பேசிகிட்டு இருக்கலாம். இப்போ நானும் நீங்களும் ஒரு மிகப்பெரிய எதிரியாக இருந்தால் நம்மளால் 2 நிமிஷம் இந்த இடத்துல உட்கார முடியாது. அந்த ஆளை வெளியே அனுப்பியான்னு. அது அந்த இடத்துல இருக்கக்கூடிய ஒத்து போகிற தன்மை. இப்போ சந்திரன்ற கிரகம் உங்களுக்கு ரோகிணியில் நிற்கிது, மிருகசீடத்தில் நிற்கிது. இப்போ மிருகசீடம் செவ்வாயுடையது. இப்போ சந்திரன் செவ்வாய் 2 பேரும் உங்களுக்கு எதிரியாக இருக்கான்னு வைங்க, அந்த உங்களுக்கு அது எதிர்மறையாக வரும். இதே 2 பேரும் நட்பாக இருக்கிறாங்கன்னு வைங்க, உங்களுக்கு அது பாசிட்டிவாக வரும். எல்லாமே மாறுதலுக்கு உட்பட்டது தான். நிரந்தர நண்பனான கிரகமும் இல்லை, நிரந்தர பகைவனான கிரகமும் இல்லை, நிரந்தர ராசியும் இல்லை, நிரந்தர எதிரியான ராசியும் இல்லை. இந்தந்த ராசிக்கு இந்தந்த பலன்கள் உண்டா? இப்போ பொதுவாக கலைத்துறைக்கு வரணும்னா எந்த ராசியில் இருக்கணும்? ராசி அல்ல, இது சனியினுடைய நட்சத்திரங்களில் சந்திரன் நிற்கும் பொழுது அவங்க எல்லாம் சினிமா துறைக்கு நிச்சயம் வருவாங்க. அல்லது திரை சார்ந்த ஏதாவது திரை எங்கெல்லாம் இருக்குது, மொபைல் ஷாப் கூட வைக்கலாம் அவங்க, அதுலேயும் திரை இருக்குது, யூடியூப்பில் கூட வரலாம், அதுவும் அதுதான். அப்போ சனியின் நட்சத்திரங்களில் நின்னா பூசம், அனுஷம், உத்திரட்டாதி இந்த 3 நட்சத்திரமும் சனியினுடைய நட்சத்திரம். சந்திரன் அது மேலே நிற்கிறதுனால தான் அவங்களுக்கு அந்த நட்சத்திரம்னே சொல்கிறோம். அப்போ சந்திரன் சனி தொடர்பு வந்துடுது இல்லையா, அவங்களுக்கு இயற்கையாக அது உண்டு. சந்திரன் வீட்டில் போய் சனி நின்னாலும், சனி வீட்டில் சந்திரன் நின்னாலும் அவங்களுக்கு திரைப்படத்திற்கு உண்டான அமைப்பு உண்டு. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் திருவோணம். ஆமாம், திருவோணம் சனியோட வீட்டில் தானே அவங்க சந்திரன் நட்சத்திரத்தில் நிற்கிறார், அதனால் வேலை வரும். சனியோட வீட்டில் சந்திரன் நிற்கிது அவருக்கு, அதனால் வரும். இது மாதிரி அரசியல்வாதிகளுக்கு ராஜகிரகங்கள்னு 4 கிரகங்கள் இருக்கு. அந்த கிரகங்கள் எல்லாம் ஒன்றோடு ஒன்று பிணைஞ்சு சரியாக வரணும். குரு, செவ்வாய், சூரியன், ராகு இந்த 4 கிரகங்களும் சரியான பாவத்தோடு தொடர்பு வரும். அவங்களுக்கு என்னதான் அரசியல்வாதியாக இருந்தால் கூட அவங்களுக்கு நிலையற்ற வருமானம், நிலையற்ற தொழில் அது.
5 வருடத்திற்கு மேலே இருந்தால் தான், லக் இருந்தால் தான். ஆமாம். எப்படினாலும் அவங்களோட பதவி 5 வருஷத்தில் முடியவும் செய்யலாம், துவங்கவும் செய்யலாம். தொடர்ச்சியாக 100 வருஷத்துக்கு அவர் தலைவராக இருந்தார், கட்சி ஆட்சியிலே இருந்தாருலாம் கிடையாது. மாறுதலுக்கு உட்பட்டது தான். நம்ம மாறிக்கிட்டே இருக்கும். கோச்சார கிரகங்களை கொண்டு தான் அதை முடிவு செய்யணும். பல பேருக்கு இது மாதிரி பார்த்து பலன் சொல்கிறீங்க. சில பேருக்கு வந்து கோயில் கோயிலாக போகணும்னு சொல்கிறாங்க. நான் சமீபத்தில் பார்த்தேன். நீங்கள் கருப்பு பேனா கொண்டு இந்த எண்ணு இந்த 26 32 எண்ணை இந்த ராசியுடைய தொடர்ந்து எழுதுங்க, இந்த ராசியுடைய இந்த எண்ணை எழுதுங்க. இது மாதிரி எண்கள் எழுதுறது மாதிரி இது மாதிரி வித்தியாசமான பரிகாரங்கள்லாம் நிறைய இருக்கு. அதை கேள்விப்பட்டிருக்கீங்களா? கேள்விப்பட்டிருக்கின்றதோட சார், இதில் நிறைய விஷயங்கள் வந்து கோயிலாக மட்டும்தான் அந்த ஆற்றல் இருக்கணும்னு அவசியம் இல்லை. இப்போ ஒரு கிரகம் இருக்குது அப்படின்னா, இந்த கிரகத்தை வந்து இறைவன் இருக்கு. இப்போ சூரியன்னா சிவனாக இருக்குது. இதே உலோகத்தில் அவர் ஒரு உலோகம், சுவையில் அவர் ஒரு சுவை, நிறத்தில் ஒரு நிறம், இப்படி எல்லாத்துக்கும் தொடர்ச்சியாக இருக்குது. இப்போது சூரியனோட கோயிலுக்கு போக வேண்டியதை நிறத்தை கொண்டும் செய்யலாம். எப்படின்னா, இப்போது ஆரஞ்சு கலர் சூரியனுக்கு உண்டான நிறம், ஆரஞ்சு நிறம் கொண்ட ஒரு துணியை எடுத்துக்கிறது. இப்போ பாதிப்பு உங்களுக்கு சூரியனும் சனியும் தான் உங்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்துகிறார். இப்போ சூரியனுக்கு உண்டான ஆரஞ்சு நிறமும் சனிக்கு உண்டான நீல நிறமும் ரிப்பனாக எடுத்துக்கலாம். பெரிய துணி வேணாம், சின்ன சின்ன துணி வரும், ரிப்பனாக கூட எடுத்துக்கலாம். அதை எடுத்து இதை சேதப்படுத்தணும் அப்படின்னா உங்களுடைய உங்களை சுற்றி இருக்கக்கூடிய எனர்ஜியில் எதையோ வந்து அந்த சூரியன் டேமேஜ் பண்ணணும். அந்த டேமேஜ் பண்ணுறதுக்கு இந்த நிறத்தை டேமேஜ் பண்ணிடுது, அதோடு அது நின்றோம். அப்போது நீங்கள் கோயில் போய் கிடைக்கிற பலன் உங்களுக்கு இங்கேயே கிடைக்கும். இந்த நிறத்தை தொடுவதன் மூலமாக வரும். இதே தானியத்தின் மூலமாகவும் வரும். எதுக்காக வந்து சூரியனுடைய ஆற்றல் கோதுமையில் இருக்குன்னு ஏன் சொல்கிறோம்? இப்போ சூரியன்னா கோதுமை, சனின்னா எள்ளு, புதன்னா பச்சை பயிறு அப்படின்னு ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு கணிதம் உண்டு. எதுக்காக அதை வச்சுருக்கான்? நவகிரகத்தில் போய் என்னென்னவோ சொல்கிற இடத்துல போய் தானியத்தை போய் எதுக்கு சொல்கிறான்? அதில் உள்ள ஆற்றல் இதுக்குள்ளே இருக்குன்றது தான் சொல்கிறோம். நம்ம பொதுவாக இது ஹோமம் நடக்கும்போது இந்த நவதானியத்தை அங்கே வச்சுருப்பாங்க, அது மட்டும்தான் பார்ப்போம். ஆனால் அதுக்குள்ளே அவ்வளோ பெரிய சீக்ரெட் இருக்கு. அப்போது அந்த கிரகத்தை இயக்க வேண்டிய விஷயங்கள் இந்த தானியத்தின் மூலமாக இயக்கலாம், இது சுவையா மூலமாகவும் இயக்கலாம். இந்த பொருளை உணவருந்துவதன் மூலமாக கூட உங்களுக்கு தேவையான ஆற்றலை கொண்டு வர முடியும். அதுக்கு தான் ஒவ்வொரு கிரகத்துக்கும் நம்ம ரொம்ப கஷ்டப்பட்டு செய்யணும்னு அவசியம் இல்லை, ரொம்ப எளிமையாக கூட அதை செஞ்சுட்டு போயிடலாம். நீங்கள் இது மாதிரி வித்தியாசமான பலன்கள் சொல்கிறது உண்டா? எங்களோட பொழப்பே அதுதான். வசந்தன் ஐயா பண்ணுறதே வந்து எளிமையான பரிகாரங்கள் செய்கிறது தான், ஒன்றும் பெரிய செலவே இருக்காது. என்னென்ன பரிகாரம் சொல்லுங்க? அது மாதிரி நாங்கள் அது போல் தானியத்தை கொண்டு செய்வோம். ஒரு சூரியன்றது கண்ணாடி, அப்போ கண்ணாடி சனி பார்க்கும் பொழுது கண்ணாடியை உடைக்கிற பரிகாரம். கண்ணாடியை உடைத்தாலும் அந்த கிரகங்களை எதிர்மறையாக திருப்ப முடியும். அதே போல் தானியத்தை கொண்டும் செய்ய முடியும், நிறத்தை கொண்டும் செய்ய முடியும், துணியை கொண்டு செய்ய முடியும். இன்னும் ஒரு பொருளை ஒருத்தரை அட்ராக்ட் பண்ணணும்னா உங்கள் ஆற்றலுக்கு நான் வந்தால் போதுமானது, உங்களுடைய ஆற்றலுக்கு நான் வந்தால் போதுமானது. அப்போது உங்கள் பெயர் கொண்ட என்னென்ன கிரகமோ உங்கள் பெயரை கொடுத்தது. இப்போ உதாரணத்துக்கு செவ்வாயும் புதனும் அப்படி வச்சுக்குவோம். இப்போ உங்களை ஒருத்தர் அட்ராக்ட் பண்ணணும்னா இந்த 2 கிரகத்துக்கு உண்டான தானியம் இருக்கு இல்லையா, இந்த தானியத்தை கொஞ்சம் பாக்கெட்டில் வச்சுட்டு வந்தால் போகிறோம். நீங்கள் அவங்கள்ட்ட என்ன காரணம்னு தெரியாது கரிசனமாக பேசுவீங்க. அப்படியா? அவ்வளோதான். இது நிறைய விஷயங்கள் இருக்குது, சின்ன சின்ன பொருட்கள் தான், ஆனால் பல காரியங்கள் செய்யலாம். இதே நீங்கள் கோவிலுக்கு போகும்போது அந்த கோவில் இறைவனுக்கு உண்டான தானியத்தை நீங்கள் பாக்கெட்டில் வச்சு கொண்டு போகும்போது அந்த ஆற்றல் உங்களுக்கு எளிதாக வரும். இதெல்லாம் நிறைய சின்ன சின்ன ட்ரிக்ஸ் வச்சு பண்ணுறது. இது நம்ம ஜோதிடத்தில் சொல்லப்பட்ட முறைகள் தான், அது முறையாக யாரும் அறிந்ததில்லை. அதை பயன்படுத்துகிறவரு வசந்தன் ஐயா அதை ரொம்ப எளிமையாக எங்களுக்கெல்லாம் சொல்லி கொடுத்துட்டு போயிட்டார். நீங்கள் இது மாதிரி கண்ணாடி உடைச்சி ரிப்பனை வெட்டி நிறைய பிரச்சனைக்கு தீர்வு பண்ணவங்க இதெல்லாம் சந்திச்சிருக்கீங்களா? அதுக்கு ஏகப்பட்ட பேர் இருக்கிறாங்க. உங்களுக்கு கூப்பிட்டா கூட வந்து உட்காந்து சொல்லுவாங்க. அவங்க ஏற்கனவே என்னுடைய சகோதரன், என்னுடைய சித்தப்பார் பையனுடைய மனைவி, அந்த மனைவிக்கு முதுகுவலி வரப்போகுதுன்றது சொல்லியிருந்தேன். முதுகுவலி வருதுன்னொன்னே அந்த பொண்ணு எனக்கெல்லாம் அதெல்லாம் வராது மாமான்னு சொன்னாங்க. இல்லை டெஃபினட்டாக வரும், இந்த அக்டோபர் போல் வரும். ஆனால் அந்த சமயத்தில் கரெக்டாக அவங்களுக்கு முதுகுவலி வந்துருச்சு. முதுகுவலி வந்து டாக்டர்கிட்ட போனால் இது க்யூர் ஆகாது, லைஃப் லாங்னு சொல்லிட்டான். இது வந்து என்னவோ L1 L3 ஏதோ சொல்லி ஒரு ப்ராப்ளத்தை சொல்லிட்டான். இது லைஃப் லாங் இருக்கும், நீங்கள் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணுங்கள், வெயிட் ரெடியூஸ் பண்ணுங்கள், எல்லாம் பொதுவாக சொல்லிட்டாங்க. இப்போ அந்த பொண்ணு எனக்கு ஃபோன் பண்ணி ஃபீல் பண்ணுது, இது மாதிரி மாமா அப்படி சொல்லிட்டாங்க, வலி தாங்க முடியல. இல்லைம்மா இது இந்த ஒரு 30 நாளைக்கு தான் இருக்கும், இது அதோட சரியாக போயிடும். நான் ஒன்று ஒரு பரிகாரம் சொல்கிறேன், அந்த செய்தியான்னு சொல்லுங்கள். என்னென்னா ஒரு லிக்கர் பாட்டில்
ம். அந்த லிக்கர் பாட்டிலில் கொஞ்சமாவது லிக்கர் இருக்கட்டும், பாக்கி உங்கள் வீட்டுக்காரரை பயன்படுத்திக்க சொல்லுவேன்னா ம். கொஞ்சமாவது லிக்கர் இருக்கணும். ம். இந்த லிக்கர் பாட்டிலை எடுத்துக்கொண்டு போய் எங்கே மாட்டு ஆஸ்பத்திரி இருக்குதோ, ம். வெட்டினரி ஹாஸ்பிட்டல் இருக்கோ, அதுக்கு அருகாமையில் உள்ள கால்படாத இடமா பார்த்து உடைச்சிட்டு வந்து ம். அப்படின்னு சொன்னேன். சனி ஞாயிறு சனி ஞாயிறுன்னு இப்படி தொடர்ச்சியாக 4 வாரம் செய்யும். அந்த பொண்ணு செய்ய ஆரம்பித்தாங்க. 3வது வாரத்தில் அந்த வலி சுத்தமாக அறவே போயிடுச்சு. ம். வலி இல்லவே இல்லை. ம். அப்போ அவங்க ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க, ரொம்ப சந்தோஷமாக இது மாதிரி ஆச்சு அப்படின்னு சொன்னாங்க. சரியாயிடுச்சு எனக்கு. இது வந்து வசந்தன் ஐயா கிட்ட நான் வந்து சொல்கிறேன். ஐயா ஒரு பரிகாரம் சொன்னேன், இந்த மாதிரி ஆச்சுன்னொன்னே அங்கே சுற்றி உட்காந்துருக்கவங்கலாம் கொல்லுன்னு சிரிச்சிட்டாங்க. என்ன இப்படி ஒரு பரிகாரம், பாட்டில் எடுத்தாரா உடைச்சாரான்னு சிரிச்சிட்டாங்க. அப்போ இவருக்கு கோவம் வந்துருச்சு. கோவம் வந்து, இருங்க அவர் என்ன சொன்னாருன்னு உங்களுக்கு தெரியுமா, என்ன அர்த்தத்தில் சொல்லியிருக்காருன்னு உங்களுக்கு தெரியுமா அப்படின்ட்டு என்கிட்ட கேட்டார். நீங்கள் எப்படி சொன்னீங்கன்னு கேட்டார். நான் சொன்னேன், ஐயா சூரியன் சொல்லி பார்வை இருந்தது, அது பாட்டில் எடுத்துக்கிட்டேன். சரி, ஒயின்ஸுக்கு என்ன எடுத்துக்கிங்க, எதுக்காக ஒயின் பாட்டில், அது வந்து சனி சந்திரன் தொடர்பில் இருந்தது, அதனால் அந்த பாட்டில் எடுத்துக்கிட்டேன். மாட்டாஸ்பத்திரி எதுக்கு சொன்னீங்க, அது ரிஷப வீடாக இருந்தது, ரிஷபம் மாடு வந்து போகிற இடம், அதனால் சொன்னேன்னா அவங்கள முறைச்சார். பார்த்தீங்களா, எனக்கு வித்தை ஸ்தானத்தில் குரு, ஆனால் சதீஷ்க்கு வித்தை ஸ்தானத்தில் சுக்கிரன். எனக்கு தேவகுரு, இவருக்கு அசுரகுரு. நாங்கள் பரிகார முறை வேறு மாதிரி சொன்னால் கூட, ஆனால் ரிசல்ட் கத்தி மாதிரி இருக்கும் அப்படின்னாரு. எல்லோரும் சைலண்ட் ஆகிட்டாங்க. அது எனக்கு ரொம்ப பெருமையான தருணமாகவும் இருந்தது. எனக்கு அவர் அந்த மாதிரி பரிகாரம்லாம் நிறைய சொல்லுவார், வித்தியாசமாக சொல்லுவார். நடந்து போகணுவார், திடீர்னு திருச்செந்தூர் நடந்து போக சொல்லிடுவார். இங்கேருந்து நடந்து போய் குழந்தை பெற்றவங்கலாம் இருக்காங்க, குழந்தையே இல்லை அவங்களுக்கு. திருச்செந்தூர் வரைக்கும் நடந்து போக முடியுமா, உன்னால் நடந்து போக முடிஞ்சதுன்னா உனக்கு குழந்தை உண்டுன்ட்டார். அவங்க பாதி தூரம் கொஞ்சம் தூரம் போனாங்க, நம்ம செங்கல்பட்டை தாண்டெல்லாம் ஃபெயிலியர் ஆகி வந்துட்டாங்க, நடக்க முடியல. அப்புறம் மீண்டும் கொஞ்சம் உடலை தயார்படுத்திக்கிட்டு திருச்செந்தூர் வரைக்கும் பொறுமையாக தங்கி போய் சேர்ந்துட்டாங்க. சேர்ந்துட்ட பிறகு அவங்க வந்த உடனே அவங்களுக்கு குழந்தை கருத்தரிச்சிருச்சு. இந்த குழந்தை நல்லா இருக்குன்னு ஐயாவே சொல்லியிருக்காரு. மனிதர் வாழ்க்கையை தவிர நாய்கள் அது குழந்தை பிறக்குமா இதெல்லாம் கூட கேட்பாங்களா? அது ரொம்ப அநியாயமாக கேட்பாங்க சார். அதாவது நான் இப்போ ஜோதிடம் வந்து இப்போ தான் நாங்கள் முழு நேரம் பார்க்குறோம். அதுக்கு முன்னெல்லாம் கண்ட நேரமும் வருவாங்க. காலையில் 6:30 மணிக்கு 6 மணிக்கு ஃபோன் பண்ணுவாங்க, தூங்கிட்டு இருக்கீங்களான்னு கேட்பாங்க. ஆமாம், அப்போ தூங்கிட்டு தான் இருப்போம். இது வாசல் காலிங் பெல் அடிப்பாங்க, போய் கதவை திறந்தா வணக்கம்பாங்க. அந்நேரத்துக்கு அவங்கள கூப்பிட்டு ரிசீவ் பண்ணி உட்கார வச்சு காஃபி கொடுத்து எல்லாம் பண்ணணும். அப்புறம் ஏதாவது சொல்லுங்கம்பாங்க. அவங்களுக்கு என்னன்னு சொல்கிறது, வெளியே போயான்னு தான் சொல்லணும் நம்ம. ஆனாலும் ஏதாவது சொல்லுங்க அப்படிம்பாங்க. சிலர் வந்து வீட்டில் நாய் குட்டி போடு ப்ரெக்னெண்ட்டாக இருக்குது, எத்தனை குட்டி போடும் கொஞ்சம் பார்த்து சொல்லுங்கண்ணே அப்படிம்பாங்க. நமக்கு இதெல்லாம் நிறைய இரிட்டேட் பண்ணுவாங்க. இன்னும் சார் பரிகாரம் சொன்னீங்க, செய்ய போகணுன்னு நினைக்கிறேன், ஆனால் போகவே முடியல சார், எப்போ போனாலும் அதுக்கு தடையாகவே இருக்குது. பரிகாரத்தை நான் போய் கரெக்டாக செய்கிறதுக்கு ஏதாவது பரிகாரம் இருந்தால் சொல்லுங்கள் சார் அப்படின்னு கேட்டவங்கெல்லாம் இருக்காங்க. நிறைய இது போல் நம்மளை தொடரும். எல்லாருமே ஏதோ வகையில் பாதிக்கப்பட்டவங்க தான்ன்றதுனால நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிட்டு தான் போகணும். எல்லார் வாழ்க்கையிலையும் இந்த ஜோசியம் பார்க்குறதுன்றது அவசியம் அப்படின்னு நினைக்கிறீங்களா நீங்கள்? நிச்சயமாக தேவையான காலகட்டத்தில் அதை பார்த்தே தீரணும். இப்போ வாழ்க்கையில் முக்கியமான முடிவு எடுக்கிறோம் அப்படின்னா, இப்போது முதல்ல சொன்ன மாதிரி நமக்கு பணம் வரும் காலம்னு ஒன்று இருக்கும், நமக்கு இழப்பை ஏற்படுத்தும் காலம்னு ஒன்று இருக்கும். இப்போது இதெல்லாம் ஃபிக்ஸடாக ஒன்று நமக்கு ஃபிக்ஸேஷனில் இருக்கும். இது வாழ்க்கை சுழற்சியில் இது அந்தந்த காலங்களில் விரவி இருக்கலாம். இப்போது நமக்கு மோசமான அந்த நேரத்தில் பணம் வரக்கூடாதுன்னு இருக்க நேரத்தில் ஒருத்தர் போய் தொழில் ஆரம்பிக்கிறாருன்னு வைங்க, எது வேணால் பண்ணி வியாபாரம் பண்ணிட்டு போகிறாரு. அவர் கருவாடு வியாபாரம் செய்கிறாரு, இல்லை எதை வேணால் பண்ணுறாரு. இங்கே பணம்ன்ற அந்த ஓட்டையை பிளாக் பண்ணியாச்சு, சிமெண்ட் வச்சு பூசியாச்சு. எப்படி வரும் தண்ணி உள்ளே போயும்? வராது. அப்போ நீ என்ன தொழில் தான் செய்யுங்க, போகாது. இதே நீங்கள் வருமானம் வரணும், இவனுக்கு வருமானம் கொடுத்தே தீரணுன்ற காலம், நீங்கள் போய் உப்பு வைங்க மழை காலத்தில், அப்போ கூட சக்ஸஸாக தான் போகும். ஏன்னா நேரம் நல்லா இருக்கு. இப்போது ஒரு தொழில் தொடங்குறோன்னா எந்த நேரத்தில் துவங்கலான்றதை நம்ம தெரிஞ்சுட்டு அந்த நேரம் பார்த்து துவங்கினோம்னா 200% சக்ஸஸ் ஆகலாம். இப்போ சக்ஸஸ் ஆகிறது மட்டும் இல்லை, இழப்பை தடுக்கிறதுக்கும் ஜோதிடம் அவசியம் பார்க்கணும். அவசியம். தேவையில்லாத விஷயங்களுக்கெல்லாம் பார்க்கணுன்னு அவசியம் இல்லை. நான் எத்தனை குட்டி போடும் இந்த மாதிரி விஷயத்துக்கெல்லாம் பார்க்கக்கூடாது. ஆனால் தேவையான விஷயத்துக்கு பார்த்தா வாழ்க்கை இன்னும் மேம்படும். அதனால தான் அரசர்கள் காலத்தில் மந்திரிகள் சேவகர்கள்லாம் எப்படி வச்சாங்களோ அதுபோல் ஜோதிடர்களையும் வச்சுருந்தாங்க. ஜோதிடர்களுக்கு சம அந்தஸ்து கொடுத்துருந்தாங்க. அவங்கள்ட்ட கேட்டுட்டு தான் ஈவன் அந்தப்புறம் போகிறது கூட எல்லா விஷயமும் அவங்க ஜோதிடர்களை கலந்து ஆலோசிக்காமல் செஞ்சது கிடையாது. அதுக்குன்னு எல்லா நாய் எத்தனை குட்டி போடணும்னு ஜோசியர்கிட்ட ராஜா கேட்க மாட்டாங்க.
அதனால் நம்ம எதுக்கு எதை உபயோகப்படுத்தணுமோ அதுக்கு மட்டும் பயன்படுத்தினா நம்ம சிறப்பாக வாழலாம். ஜோசியம் அந்த அளவுக்கு முக்கியமாக அங்கே வைக்கணும். நிச்சயமாக முக்கியமான அங்கம் வகிக்கிறது சார். இன்றைக்கும் சொல்ல போனோம்னா 2 விதம் தான் எனக்கு தெரிஞ்ச வகையில் என் அனுபவத்துக்கு. ஒன்று அடுத்தவங்களுக்கு தெரிஞ்சு ஜோதிடம் பார்க்குறது, இன்னொன்று யாருக்குமே தெரியாமல் வந்து ஜோதிடம் பார்த்துட்டு போகிறது. இது 2 லிமிட் தான் இருக்குது. ஒருத்தங்க பகலில் வரேன்பாங்க, ஒருத்தவங்க இருட்டணுன்னு வரேன்பாங்க. ஆனால் அவங்க வெளியே பார்த்தீங்கன்னா பெருசாக ஜோதிடம்னா என்னப்பா அப்படிம்பாங்க. அவங்க வந்து 7 மணிக்கு மேலே அப்பாயின்மெண்ட் கேட்பாங்க. ஏன்னா அப்போ தான் அக்கம் பக்கத்தில் பாத்திரக்கூடாதுல்ல, அதுக்கு வருவாங்க. இந்த மாதிரி ஆட்களும் இருக்காங்க. இன்றைக்கும் அரசியலில் என்ன தான் வெளியே தெரியாமல் இருந்தால் கூட அரசியல் தலைவர்கள்லேருந்து எல்லாம் ஜோதிடர்களோட ஆலோசித்து தான் பண்ணுறாங்கன்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆனால் அது வெளியே தெரிஞ்சும் தெரியாமையுமா பண்ணுவாங்க, அவ்வளோதான். சினிமா துறையில் உங்களுக்கு யாரெல்லாம் நெருக்கமான நண்பர்கள்? நெருங்கியமான நண்பர்கள்ன்றதோட எனக்கு இந்த சிவமணி சார் தெரியும், ட்ரம் சிவமணி சார் தெரியும். நடிகர் ஆரி எனக்கு பழக்கம். நடிகை ரோஜா அவங்களுக்கு ஜாதகம் பார்த்ததெல்லாம் நான் தான் எலெக்ஷன் சமயத்தில். அப்படியா? ஆமாம் ஆமாம், அவங்க எனக்கு நெருங்கிய இதில் இருந்தாங்க அப்போது. இது போல் சினிமாவில் அங்கொன்று இங்கொன்றுமா அப்படி வருவாங்க. இன்னும் நிறைய நண்பர்கள் இருக்காங்க. அவங்க பேர் சொன்னாலும் அவங்க பார்க்குறது கூட அடுத்தவங்களுக்கு தெரியக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க. அதனால இருக்கட்டும், அது ரகசியம். ரோஜா போன தேர்தலில் ஜெயிச்சாங்க, இந்த தேர்தலில் ஜெயிக்க முடியல. ஆமாம், அது உங்களுக்கு தெரியுமா? ரொம்ப நல்லா தெரியும். அப்படியா? ஆமாம், ஆரம்பத்தில் வந்து அவங்க ஜெயிக்கிறப்போ எவ்வளோ ஓட்டு வித்தியாசத்தில் ஜெயிப்பீங்கன்றதை அவங்களுக்கு நான் தெரியப்படுத்தியிருந்தேன். அது எஸ்எம்எஸ்லேயுமே இருந்தது. அங்கே எலெக்ஷன் வந்து அப்போ அவங்களோட ரிசல்ட் முன்ன பின்ன மாறி மாறி வந்தது போன எலெக்ஷனில். அப்போ அவங்க ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்தாங்க. அப்போயே அவங்களுக்கு மெசேஜ் போட்டிருந்தேன், இந்த துறை உங்களுக்கு கேளுங்க, ஏதாவது ஒரு துறைன்னு சொல்லி 3 துறை போட்டேன். கடைசியில் 2.5 வருடம் கழித்து உங்களுக்கு மந்திரி பதவி வரும்னு. ஆனால் அவங்களுக்கு முன்னாடியே நான் சொன்ன அந்த 3 துறையில் ஒரு துறை தான் இண்டஸ்ட்ரீஸ் சேர்மேன் ஆக்கினாங்க. அப்போ அது ஆக்கினாங்க. மந்திரி ஆகிற வரைக்கும் அவங்களோட நான் தொடர்பில் தான் இருந்தேன். மந்திரி ஆன பிறகு யாரோ தெலுங்கில் பேசுகிறாங்க இந்த நம்பரில். எனக்கு தெலுங்கு தெரியாததுனால பேசுகிறது. இந்த தேர்தலில் அவங்களுக்கு வெற்றி பெற மாட்டாங்கன்னு தெரிஞ்சுது முன்னாடியே. அவங்க ஜாதகம் தான் நம்ம கையில் இருக்குல்ல, உங்களுக்கு சொல்லுவோம்ல உங்கள் ஜாதகம் எங்கள் கையிலன்னு. அதனால் அது தெரியும். நாங்கள் அது அப்பப்போ பார்ப்போம். எலெக்ஷன் வருதுன்னா அவன் மேடத்துக்கு எப்படி இருக்குன்னு பார்ப்போம். அதில் எங்களுக்கு தெரிகிற ரிசல்ட்டை வச்சுக்கு. ஆனால் இந்த முறை சொல்லக்கூடிய வாய்ப்பு இல்லை. பொதுவாக வந்து பல பேர் நீங்கள் கையில் மோதிரம் போட்டிருக்க மாதிரி வெவ்வேறு கலரில் பச்சை கல் போடுங்க, இது மாதிரிலாம் போடுறாங்க. ஒரு கருத்து என்ன இருக்குன்னா, ஆண்கள் வந்து தங்கமே போடக்கூடாதுன்னு இருக்கு. நீங்கள் என்ன சொல்கிறீங்க? அதுவும் வந்து ஒரு மெட்டல் தான் சார். மெட்டல்ன்றது அது குருவினுடைய தன்மை உள்ளது தங்கம் அப்படின்னு சொல்கிறோம். தங்கத்தை காலில் போடக்கூடாதுன்னு சொல்கிறவங்களும் இருக்காங்க. வெள்ளி தான் காலில் போடணும். அப்போ வெள்ளி சுக்கரன் அதை மட்டும் போடலாமா? அப்போது அது மெட்டலாக பார்த்தா போகிறோம். இந்த கல்லுன்றது ஒரு மினரல். அந்த மினரல் நமக்கு தேவையான கிரகத்தினுடைய எனர்ஜி கொண்டது இயற்கையிலேயே. அப்போ அந்த பொருள் நம்ம கையில் வச்சுருக்கும்போது அந்த எனர்ஜி அட்ராக்ட் பண்ணி தருன்றதுக்காக தான் வைக்கிறோமே தவிர, யாருக்கு தேவையோ அதை அந்த நேரத்துக்கு உபயோகப்படுத்திக்கலாம், தவறு ஒன்றும் இல்லை. இப்போ உங்களை மாதிரி நிறைய பேர் இன்றைக்கி வந்து ஜோசியம் கற்றுக்கணும் அப்படின்னு விருப்பப்படுறாங்க. அவங்களுக்கெல்லாம் உங்களுடைய ஆலோசனை என்ன? நிறைய பேருக்கு ஜோதிடம் நானே கற்றுக் கொடுத்துட்ருக்கேன். அருமை. நான் வந்து இதுக்கு முன்னே என்கேவி அகாடமின்னு அந்த அகாடமியில் 102 வகுப்பு நான் எடுத்து கொடுத்துருக்கேன். ஜோதிடத்தில் 300க்கும் மேற்பட்ட ஜோதிடர்களுக்கு நான் வகுப்பு எடுத்திருக்கிறேன். இன்றைக்கும் வந்து ஜோதிடம் அந்த ஆசிரியர் பணியும் இந்த ஜோதிட பணியோட ரொம்ப பிடித்தமான ஒரு இதாக எனக்கு இருக்குது. அது ஃப்யூச்சரில் அது அப்படியே நல்லபடியாக தொடர்ந்து வரும். இல்லை, அவங்களுக்கு நீங்கள் சொல்லித்தர விஷயம் அடிப்படை ஜோதிடம் தெரிஞ்சவங்க இருக்காங்க இல்லையா, அவங்களெல்லாம் கூப்பிட்டு முதல்ல நீங்கள் தெரிஞ்சுக்கிட்ட விஷயம் எல்லாமே தப்புன்றதை புரிய வச்சா போகிறோம். அவங்க நல்ல ஜோதிடராக வந்துடுவாங்க. அவங்க இன்னும் இந்த செவ்வாய் தோஷத்தை பிடிச்சிட்டு இருக்கவங்க, இன்னும் ராகு கேது தோஷத்தை பிடிச்சிட்டு இருக்கவங்க, அதெல்லாம் இல்லை, இது இந்த மாதிரியாக செயல்படுதுன்னு அவங்களுக்கு அந்த கண்ணோட்டத்தை திருப்பி தர்றதுக்கு போகிறோம். அதை திருப்பி தந்துட்டா அவங்கெல்லாம் நம்மளோட அறிவாளி ஆட்கள். அவங்க உடனே கெட்டியாக பிடிச்சிக்கிறாங்க, நம்மளோட வேகமாக அவங்க முன்னோக்கி போகிறாங்க. அப்போது ஒருத்தருக்கு இந்தப்படி ஒரு பார்வை இருக்குது ஜோதிடத்தில், இதையும் நீ தெரிஞ்சுக்கோ அப்படின்றது தான் நாங்கள் சொல்லித்தரமே தவிர, அவங்களுக்கு நாங்கள் போய் அடிப்படையிலேருந்து சொல்லித்தரப்போகிறதில்ல. இப்படி ஒரு கண்ணோட்டம் இருக்குது, இதுபடி பாரு, உனக்கு எப்படி பலன்கள் வருதுன்னு பாரு, பயன்படுத்துகிறாங்க, ரொம்ப ஹாப்பியாகிடுறாங்க. அப்போ அதுவும் ஒரு முறை தான். ஜோதிடத்திலேயே புதுமையாக நம்ம என்ன கொண்டு வரணும், பழசாக இருக்கிறத இன்றைக்கி கொண்டு வரக்கூடாது, அவ்வளோதான். குளத்தின் அருகில் குடியிருப்பான்னு அந்த காலத்தில் எழுதியிருக்கும். இந்த காலத்தில் மெட்ராஸில் குளத்தின் அருகில் குடியிருக்கிறான்னு யாருக்கா பலன்னு சொல்ல முடியுமா? ஆனால் அவன் ஸ்விம்மிங் பூல் பக்கத்தில் இருப்பான், அவ்வளோதான். இப்போ காலத்துக்கு தகுந்த மாதிரி அது மாறணும். ஏதாவது ஒரு நம்முடைய பாரம்பரிய புத்தகத்தில் ரயில்வே ட்ராக்கு
ரயில் வண்டியில் பயணிக்கும் பொழுது அப்படிலாம் இருக்கா? ட்ரெயினுன்னு ஒரு வார்த்தை நம்முடைய பாரம்பரியத்தில் கிடையாது. அப்போ அதெல்லாம் இன்றைக்கி உருவாயிருக்கு. அப்போ அது எந்த கிரகம்? இன்னைய காலகட்டத்துக்கு தகுந்த மாதிரி என்ன கிரகம் வருது? இன்றைக்கி என்னென்ன வந்திருக்கு? ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்திருக்கு, க்ளவுட் கம்ப்யூட்டிங் வந்திருக்குது, ரோபாட்டிக்ஸ் வந்திருக்குது, இன்னும் நானோ டெக்னாலஜி வந்திருக்குது. இதெல்லாம் எந்த புத்தகத்தில் இருக்குது? எதுவுமே இல்லை. முன்னாடி சிடி ஃப்ளாப்பியாக இருந்தது, ஃப்ளாப்பி அப்புறம் சிடியாக மாறிச்சு, பென்ட்ரைவாக மாறிச்சு, இன்றைக்கி இன்னும் வேறு மாதிரி வரும். இதெல்லாம் மாறிக்கிட்டே வரும். இதெல்லாம் என்ன கிரகம் மாற்றிக்கிட்டே வருது. அது நம்ம அப்டேட் ஆகணும். நம்ம அப்டேட் ஆகலைன்னா நம்ம பழைய கதை சொல்லிக்கிட்டே பாட்டு பாடிக்கிட்டே அப்படியே போக வேண்டியது தான். எனக்கு ஒருத்தர் சொன்னார், மாலவத்து மேல்மிக்கு மகவாகின்னு, அந்த மாதிரி கதையாகிடும் அது. நான் ஒரு திரைப்பட தயாரிப்பாளர், ம் ஒரு திரைப்பட இயக்குனர், நடிகர். இப்போ என்னுடைய படம், நான் ஒரு படம் எடுக்கிறேன், இந்த படம் வெற்றி பெறுமா பெறாதா அப்படின்றத என்னுடைய ஜாதகத்தை வச்சு சொல்லுவீங்களா எப்படி? கண்டிப்பாக. என்ன காரணம்னா, நீங்கள் தயாரிப்பாளர், அல்டிமேட்டாக உங்களுக்கு என்ன தேவை? பணம் தான். அது மற்றதெல்லாம் உங்கள் அனுபவம், மற்றதெல்லாம் அடுத்து. இப்போ பணம் வரும் காலமா இல்லையான்னு மட்டும்தான் பார்ப்போம். பணம் வரப்போகிற காலம் அடுத்த வருஷம் மே மாதம் ஆரம்பிக்குதுன்னா, உங்களை ஜான்வரி போல் நாங்கள் ஆரம்பிக்க தொடங்கிடுவோம், சொல்லிவிடுவோம். இது யூகிச்சு தான். மேலேருந்து இவருக்கு பணம் வரணும். அப்போ இது ஷூட்டு ப்ராசஸ்லாம் முடிகிறதுக்கு ஒரு 6 மாதம் ஆகும், இல்லை 5 மாதம் ஆகும். ஜனவரிக்கு அப்புறம் இவர் தொடங்கினாருன்னா அந்த பணம் வர காலம் உள்ளே வந்துடும். அப்போ எளிதாக வியாபாரம் பண்ணலாம். அல்டிமேட்டாக பணம் தானே வேணும் உங்களுக்கு, ப்ரொடியூசருக்கு அது தானே வந்துட போகுது. இப்போ உங்கள் ஜாதகத்தில் சூரியனை சனி பார்வை செய்கிறார். அந்த சூரியன் உங்கள் தனஸ்தானத்தில் இருக்குது. இப்போ போய் நான் படம் எடுக்கலாமான்னு கேட்டால் துணிஞ்சு சொல்லிவிடுவேன், வேணாம் சார், இல்லை சார் நான் எடுத்தே ஆகணும் சார். சரி எவ்வளோ சார் படம் எடுக்கலான்னு? 1 கோடி ரூபாய்க்கு எடுக்கிறேன். சரி, அந்த 1 கோடியை கட்டி கொண்டு போய் இப்பயே கடலில் போட்டுருங்க. 2 ஒன்று தான், திரும்ப வராதுன்னு தைரியமாக சொல்லுவோம். அதை சொல்ல தெரியணும் ஜோதிடருக்கு. இப்போது ஃபேண்டசிலேயே சில ஜோதிடர்கள் இருக்காங்க, அவங்களுக்கு சினிமாவில் நடிக்கணுன்ற ஆர்வத்திலேயே வந்த ப்ரொடியூசரை எடுங்க, எனக்கு ஒரு ரோலை கொடுங்கன்னு சொல்லி நடிச்சிடுறாங்க. இவங்க ஆசைக்காக அப்படி ஒளிஞ்ச ப்ரொடியூசர்ஸு பல பேரை நான் பார்த்துருக்கேன். ஆட்சி மாற்றம் இதெல்லாம் கூட உங்களால் கணிக்க முடியுமா? ஆட்சி மாற்றம்ன்றது எல்லாம் சார் இட் டிபெண்ட்ஸ். இது எப்படின்னா, தேர்தல் நடக்கும் நாள் வந்து ரொம்ப முக்கியம், அதிமுக்கியம். எப்படி ஒரு தனிநபர் கணவன் மனைவி 2 பேர் இருந்தாலும் அவங்க முகூர்த்த லக்னம் இந்த 2 பேருடையது சேர்த்து முடிவு பண்ணும். 2 பேருடைய வாழ்க்கையை சேர்த்து முடிவு பண்ணுறது அந்த முகூர்த்த லக்னம் தான். அந்த தேர்தல் நடைபெறும் நாள் இருக்கு இல்லையா, அந்த நடைபெறும் நாள் யாருக்கு சாதகமாக இருக்குன்றதை எடுத்துக்கலாம். இப்போ ஒரு உதாரணத்துக்கு இன்றைக்கி ஓட்டிங் காலைல 7 மணிக்கு ஆரம்பிக்குதுன்னா, அந்த 7 மணிக்கு ஒரு ஜாதக கட்டம் அமைச்சா அந்த கட்டத்தில் இது யாருன்ற பெரும்பான்மைன்றது தெரியும். அது நிச்சயமாக எடுக்க முடியும். இந்த ஜேர்னி எப்படி இருக்குது உங்களுக்கு? சில விஷயங்கள் நமக்கு பிடிச்சி பண்ணும்போது அது சிரமமே தெரியாது சார். அது நம்ம நடந்து போகிறதுக்கு, சபரிமலைக்கு போகிறதுக்கு பிளான் பண்ணுவோம். ஆனால் அவ்வளோ தூரம் நடக்க முடியாது, கஷ்டமாக இருக்குன்னு நினைப்போம். ஆனால் அதை ஒருத்தன் நடக்க முடியாதவங்கள தோளில் தூக்கிட்டு தினம் நடந்து போயிட்டு வராங்க டோலியில். அப்போ அவங்களுக்கு அதை பிடிச்சி செய்கிறாங்க. அதனால் அவங்க தினம் போக முடியுது, எத்தனை தடவை வேணாலும் போக முடியுது. நம்ம கடமையாக நினச்சி ஒரு விஷயத்த செஞ்சோம் அப்படின்னா நிச்சயம் நம்மளால் ட்ராவல் பண்ண முடியாது. நமக்கு எந்த விஷயம் ரொம்ப பிடிச்சிருக்கு, எனக்கு ஜோதிடம் சொல்கிறதுக்கும் பிடிச்சிருக்கு, அது சரியான வழிகாட்டுதலில் கொண்டு போகணுன்றதும் பிடிச்சிருக்கு. அது ஆசிரியராக நிறைய பேருக்கு இன்னும் கொண்டு போய் இதை சேர்க்கணுன்றதும் அது ஒரு பெரிய எண்ணமாக இருக்குது. இதெல்லாம் ஒரு ஆசை கனவாக இருக்குது. இப்போ நமக்கு அது ரசித்து நமக்கு ஒரு செய்கிற ஒரு வேலையை நமக்கு எப்படி கசக்கும்? அது இது பிடிச்சி செய்யலைன்னா இதில் ஒரு நாள் கூட ட்ராவல் பண்ண முடியாது. அது நம்ம பிடிச்சி தான் செய்யணும். அதை பிடிச்சதுனால தான் செஞ்சிட்ருக்கேன். ரொம்ப நன்றி, உங்கள் அனுபவத்தெல்லாம் நம்ம ரசிகர்களோட பகிர்ந்து கொண்டதுக்கு. நன்றி சார், நன்றி சார்.